So ஒண்ணு you will have the same programs or you will have similar programs. சரியா? இதே ப்ரோக்ராமே உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. So but nearly the same programs தான் it will be there for your exams also. இப்போ practical programs பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. practical programs CBSE ல இருந்து they've given you two separate topics. ஒன்னு வந்து regarding SQL வச்சு interfacing and SQL வச்சு ஒரு பார்ட்டும் Python programming உண்டான ஒரு பார்ட்டும். ஸோ மினிமம் இதெல்லாமே வந்து நம்ம ரெக்கார்ட்ல எழுதணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து 1, 2, 3 ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. பைனரி ஃபைல்ல இருந்து இங்க 2 ப்ரோக்ராம் இருக்கு. நம்பர் 4 and 5 வந்து பைனரி ஃபைல்ல இருந்து இருக்கு. ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ல இருந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அண்ட் சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த 8 ஃபைல் மினிமம் இந்த 8 ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து இதே மாடல்ல உங்களை ப்ரோக்ராம்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்கிற ஃபைல் ப்ரோக்ராம் நான் இதுவும் உங்களுக்கு பண்றேன். பட் பிஃபோர் தட் எனக்கு அனுப்பிச்சதுனால we will start with some other programs. எனக்கு தெரிஞ்சு 2 weeks இதே தான் போகும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிகல் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ் நீங்க தென் நீங்க அனுப்ப I will also include those programs so that ஒரு நிறைய மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும். என்ன ஒரு அட்வான்டேஜ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தியரிக்கும் ப்ராக்டிகலுக்கும் வேற படிக்க வேண்டியது இல்லை. ஸோ நீங்க ப்ராக்டிகலுக்கு நிறைய படிச்சீங்கன்னா ஒண்ணு இட் வில் இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ், 2 அதே தான் உங்களுக்கு தியரிக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தியரி எக்ஸாம்ல ஆன் த ஸ்பாட் கேட்கும் போது கூட உங்களால ரொம்ப ஈஸியா எழுத முடியும். ஸோ இன் தட் வே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் லாஜிக் எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க எழுதிட்டு we will go back and do the program. So program to work on a text file and copy the content of text file to another file based on a given condition. இப்போ இங்க வந்து இவங்க வந்து இப்போ உங்களுக்கு ஏ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. கிருஷ்ணா எப்படி போட்டீங்கன்னு நீங்க தெரியல. இங்க சன்ஷைனோட கொஸ்டின்ல வந்து இட் கொடுத்துருக்காங்க. does not have or. இது எப்படி போட்டாலும் நீங்க ப்ரோக்ராம் எழுத தெரியணும் உங்களுக்கு. line which contains a. so எனி கண்டிஷனுக்கு காப்பி அப்படின்னு பேரு. டெக்ஸ்ட் ஃபைலோடைய காப்பி கொஸ்டின் இது. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் யார் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஸ்டார்ட் வித் யார்? டெக்ஸ்ட் ஃபைல் யார் இங்க எக்ஸ்பர்ட் நமக்கு? பாலா சொல்றியா? எனக்கு ப்ரோக்ராம் போடலாமா? Yes ma'am. Ma'am, the line doesn't start with it or a, ma'am. இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இது ஏ வச்சுப்போம். இது ஏ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், இது பி பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு வச்சுப்போம். இது ஒரு ஸ்கூலுக்கு இருக்கு, இது இன்னொரு ஸ்கூலுக்கு இருக்குப்பா. ஜென்ரலா வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் போடணும்னு மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல் என்ன ப்ரோக்ராம்னு எழுதிப்போம். டெக்ஸ்ட் ஃபைல் இது வந்து காப்பி அப்படின்னு எழுதிக்கிறேன். காப்பி பேஸ்ட் ஆன் கண்டிஷன். ஆனா ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுதுல்ல எல்லாருக்குமே? எல்லா ஸ்கிரீனும் தெரியுதுல்ல? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவோமா? சரி, f is equal to open existing ஃபைலா இருக்கணும். ரீட் மோட்ல. எஸ் மேம். நான் என்னோட ஃபோல்டர்ல டாட் டெக்ஸ்ட் வச்சுப்போம். எல்லாத்துக்குமே அதே வச்சுப்போம். ரீட் மோட்ல ஓபன் பண்ணிக்குவா. ஆமா. நெக்ஸ்ட் ரைட் மோட்ல இன்னொரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கணும் மேம். f1 is equal to open உள்ள பக்கம் ஃபைல் நேம் காப்பி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். /out.text இது ரைட்டா? ஆமா எஸ் மேம். சரி, so r is equal to f.read. r is equal to லைன் பை லைன் அத கொடுத்திருக்காங்களா क्वेश्चन பேப்பர்ல? f dot read lines. ஆமா ஃபர்ஸ்ட் லைன். ஆமா எஸ் மேம். read lines. ஏனா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல தான் மேம். இங்க வந்து தேவையில்லையே. does not have it. லைன் ஸ்டார்டிங்ல இல்லாட்டி எப்படி மேம்? மொத்தமா all the lines தான். சரி, it இல்லாத லைன். ஓகே. so r is equal to f dot read lines போட்டுக்கிறேன். லிஸ்டா வந்துருச்சு இப்ப என்கிட்ட. so for lines in r மாம் இல்லனா நம்ம லூப்ல கூட f dot read line யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணாதீங்க சொன்னேன் நான் உங்களை. அப்ப திருப்பி ட்ரை வேணும்ல இதுக்கே. இதுக்கு இல்லையா? லைன்ல எந்த இல்ல மேம், நான் ட்ரை போட்டு பண்ணேன் மேம். ஸ்கூல்ல ஒரு இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது பண்ணேன். ட்ரை போட்டு பண்ணனும். ட்ரை இல்லாம வர்க் ஆகுதா ஹரிஷ்?
ஆகாது மேம். ட்ரை இல்லாம ஒர்க் இஓஎஃப் ஆகாதுல்ல. எரர். வரும் இல்ல, அதனாலதான் நான் சொல்றேன். அப்ப இதுக்கு ட்ரை தேவையில்லை இல்ல, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்களேன் ட்ரைய. நீ எப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும்டா, யூ கேன் டூ இன் மல்டிபிள் வேஸ். பட் ம் இத ஒரு கொஸ்டின் நம்ம போடணும். ரீட் லைன் வச்சு ஒரே ஒரு ப்ரோக்ராம் போட்டுடலாம், பட் மத்த எல்லா ப்ரோக்ராமுக்கும் அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. அது தேவையில்லாம எரர் எங்கேயா பண்ணீங்கன்னா எரர் கொடுக்கும், கரெக்ட் பண்ண தெரியாது. அண்ட் கோடும் ஜாஸ்தி ஆகும், பெருசாகும் கோடும். சரியா? இப்போ Yes. பர் லைன் If ஆர் வாங்கிட்டோம். ஒரு லைன்ல if வந்து என்னப்பா if in or it in a lines dot split இட் or in இன்னொரு இது தேவையில்லையா மேம்? ஒண்ணு போதும். ஃபர்ஸ்ட் ஒண்ணே ஒண்ணு போடுவோம், இட்டு மட்டும் தான் போடுவோம். லைன் dot split yes ma'am. இருந்துச்சுன்னா இத பாஸ் கொண்டு பண்ணி போய் அங்க எழுதணும் இல்லையா? லைனையே கொண்டு போய் எழுதணும். ஓ So இந்த F1 லைன் இந்த லைன் இந்த லைன் எழுத வேணாம் தானே மேம் சொன்னீங்க? நாட் ரைட்னு சொல்லிருக்கேன். நான் இது வரை கொஸ்டின் ஆமா டஸ் நாட் ஹேவ் இட். ஓகே, பாஸ் அது not பண்ணிடுவோமா? எஸ் மேம். லைன் நாட் இன் போட்டுக்கலாம் மேம். if it is not in line dot split நான் போடலாம், இல்ல எல்ஸ் போட்டு போடணும். சரி, f1 dot right லைன். லைன் அவ்வளவுதான், நான் முடிச்சிட்டோமா? ஆமா க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டு ஃபைல். எரர் இருக்கா, ஒர்க் ஆகுமா? ஃபர்ஸ்ட் போய் ஒரு இன்புட் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிடுவோமா? டில போயிட்டு டி டிரைவ். ஸோ இங்க வந்து நான் ஃபுல்லா இப்பதான் delete பண்ணி வச்சேன். நான் 11th 11th ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் போடும்போது தப்பு தப்பா வருது ப்ரோக்ராம் ஆன்சர்லாம் எனக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் delete பண்ணிட்டேன். இன்புட் இன்புட்ல வந்து அப்ப இட் இருக்கு. இட் டுடே இஸ் சண்டே, இட் இஸ் அ ஹாலிடே. ரெண்டு லைன் வரணுமா நமக்கு அவுட்புட் டாட் டெக்ஸ்ட்ல? டுடே இஸ் சண்டேவும் வி நீட் அம்ப்ரலாவும் காப்பி ஆகணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் சென்சிட்டிவா பாத்துருவோம். இல்ல நம்ம இதுதான் கொடுத்துருக்கோம். சரி, சரி, இதுக்கு ஏத்த மாதிரி எங்க மாத்திரம் நம்ம போடுவோம். இப்போ இப்போதைக்கு let us be like this, we'll run this practical 1. நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி அனுப்பி விடுறேன், அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது லைஃப் லாங் தேவைப்படும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா காலேஜ்ல பைத்தன் அப்போ உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. திருப்பி வந்து யூ ஹாவ் டு ஹாவ் 50 ப்ரோக்ராம்ஸ் அட்லீஸ்ட் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு. அதனால அதெல்லாம் பத்திரமா எங்கேயா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃபைல் தான் கிரியேட் ஆயிருக்கணும். போய் அவுட் வந்துருச்சு. வந்துருச்சாப்பா? சூப்பரா. எஸ் ஆகனா எல்லாரும் அவுட்புட் பாக்குறீங்களா? நமக்கு இட் இல்லாத லைன் எல்லாம் இங்க வந்துருச்சு. இப்போ இதே ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ உங்க ஸ்கூல்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்படி கொடுக்கும் போது இங்க இட்னு கொடுத்துருக்கோம். இதே வந்து இந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் லைன்ஸ் கண்டெய்னிங் ஏ இருந்துச்சுனாவே ஏ இன் லைன் டாட் ஸ்பிளிட். ஸோ ஏ இந்த டுடே இஸ் சண்டேல ஏ இருக்கு, இட் இஸ் அ ஹாலிடேலயும் ஏ இருக்கு, இட் இஸ் ரெய்னிங்லயும் ஏ இருக்கு, வி நீட் அம்ப்ரலாலயும் ஏ இருக்கு. ஸோ எல்லா லைனுமே இப்ப எழுதணும் பேசிக்கா. ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன், எரர் கொடுக்காம இருந்துச்சு. பார்ப்போமா திரும்ப? ஏன்பா? ஓ, ஏ தனியா இருந்தாதானா? சூப்பர்ப்பா. ஏ தனியா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்குது. கரெக்ட். ஏக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் எடுத்துருக்கு. மேம் அங்க லைன் டாட் ஸ்பிளிட் இல்லனா வந்து எந்த ஏவா இருந்தாலும் எடுத்துக்கும்ல மேம்? ஆமா, கரெக்ட். நீ சொல்ற மாதிரி அப்ப அந்த மாதிரி ப்ரோக்ராம் கொஸ்டின் ஒழுங்கா படிச்சிருக்கணும். நம்ம அங்கேயுமே ஏ இன் லைன்னு போட்டோம்னா அப்ப நம்ம ஸ்பிளிட்டே பண்ணாம இட்டே தேடிக்கலாம்ல பாலா. நம்ம ஏன் ஸ்பிளிட் போட்டோம் போன கொஸ்டினுக்கு? மேம் நீங்க இட்டு தனியா தானே மேம் இருக்கணும் இட் ஆஸ் a சொன்னீங்க. word கேட்டதுனாலயா? எஸ் மேம். இது வேற ஏதாச்சும் ஐட்டனரி ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த அந்த இதுவும் சேர்த்து வந்துடும் மேம். அவுட்ல இப்ப என்ன இருக்கு?
நாம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் இப்ப வந்திருக்கு. ஏ இருந்தாலே பிரிண்ட் ஆகணும்னா ஸ்பிளிட் பண்ணாம போடணும். எஸ் சிவானி, எஸ் மா. ஓகேவா? ஸோ கண்டிஷன்ஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்கூல் தான். அவங்க எப்படி கேட்கறாங்களோ அப்படி பண்ற மாதிரி எல்லா ஸ்கூலும் கொடுத்துருவாங்கப்பா அவங்களுக்கு. ஸோ நீங்க ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, அவங்களே சொல்லிடுவாங்க எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் ஹவு டு த பேசிக் லாஜிக் ஆஃப் அ காப்பி, டெக்ஸ்ட் ஃபைல்ல காப்பி பண்ணணும்னா இதுதான் லாஜிக். உங்களுக்கு ரீடு ரைட்ல ஓப்பன் பண்ணிக்கணும். ரீட் லைன்ஸா நான் படிச்சுக்கிறேன் பிகாஸ் இட் இஸ் லிட்டில் ஈஸியர். ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டாலுமே இதே கொஸ்டின் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின் தான். அப்போ 6 லைனுக்கு மேல உங்களுக்கு மார்க் கொடுக்கவே உங்களால முடியாது. க்ளோஸுக்கு எல்லாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எழுதலைன்னா மார்க் கட் பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் எல்லாம் பார்த்து எழுதுங்க. வித் ஓப்பன் போட்டு நீங்க எழுதணும். வித் ஓப்பன் உங்க டெக்ஸ்ட் புக் இதுலயே இல்ல, மார்க்கிங் ஸ்கீம்லயே இல்லன்றதுனால ஐ எம் ஆல்சோ நாட் மேண்டேட்டிங் திஸ். சரியா? எனக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இதை அனுப்புறதுக்கு மறந்துடுவேன். அதனால அப்பப்போ அப்படி முடிச்சுட்டு வந்துடும் கையோட வேலையை. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டன். வெரி குட். நெக்ஸ்ட், create a text file and print the 5 most common words. போட்டிங்களா ஹரிஷ்? இந்த ப்ரோக்ராம் போட்டிங்களா ஸ்கூல்ல? மேம் எங்களுக்கு ஏதோ ரெக்கார்ட் பத்தி எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லல மேம். அட உங்க இதுதான்டா இது, சொல்லவே இல்லையா? உங்க ஸ்கூல்ல போய் நீங்க ப்ராக்டிகல் பண்ணவே இல்லையா? இல்ல மேம். நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுதான் உங்களது முதல்ல எடுத்தேன் நான். இல்ல மேம், எனக்கு லாஜிக் தெரியும் மேம், நான் போட்டு. சொல்லு ஹரிஷ், உங்க ஸ்கூல் ப்ரோக்ராம் தானே, நீயே சொல்லு. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்க? கொஸ்டின் பார்த்துக்கோ ஒரு நிமிஷம். எஸ் மேம். மேம் இதுக்கு நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் மேம். கவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டிக்ஷனரி போட்டு ஃபர்ஸ்ட் 5 அத கீழே எது அதிகமா இருக்கோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் இயர் அதை யூஸ் பண்ணோம். ஆமா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டே பண்ணலாம். கெட் எல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது இல்ல. we will try doing this இதுவரை. ஃபர்ஸ்ட் வந்து create a text file. அப்ப புதுசா தான் கிரியேட் பண்ணனும். சோ def create னு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறேன். இந்த வாட்டி சின்ன சேஞ்சுக்காக நான் சொல்றேன். எஸ் def create போட்டிருக்கேன். இப்போ இங்க வந்து f is equal to open இதா ஒரு பேரு இல்லையா? நான் ஏற்கனவே இன்புட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் நோட்ஸ்னு போட்டுக்கிறேன். நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட். இது இங்கேயே கிரியேட் ஆகக்கூடாதுன்னா நான் போய் செக் பண்ண முடியணும்னா நான் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் கொடுத்துக்கிறேன். இங்க புரியலன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கப்பா. என்ன சரியா? எஸ் மரி சொல்லுப்பா ஹரிஷ். மேம் எதுக்கு ஃபுல்லி குவாலிஃபைட் நேம்? நான் போய் அப்பதான் பார்க்க முடியும். அது இல்லைன்னா அது வந்து பாரு ஒரு பெரிய இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இதுக்குள்ள பைத்தனுக்குள்ள பைத்தன் 31 நான் போய் தேடிட்டே இருக்கணும். அதை இதுன்னா டக்குன்னு போய் கீழே பாத்துடலாம். அதுக்குதான் பேப்பர்ல எழுதும் போது நோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி எழுதினா போதும். ஆமா, பிராக்டிகல்ல நீங்க பண்ணும்போது ஃபுல்லா எழுதினாதான் நீங்க அவுட்புட் காமிக்க முடியும் எக்ஸ்டர்னல் கிட்ட இல்லையா? எக்ஸ்டர்னல் கேட்பாங்கல்ல உங்க ஃபைல காமின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட. அப்ப நீங்க ஃபைல் ஓபன் பண்ணி காமிக்கணும்னா அப்ப போய் தடவிட்டு இருக்க முடியாது இல்ல அங்க. So it is better to use fully qualified names. டைரக்டா டில சில சேவ் பண்ணாதீங்க. அது வந்து எரரே கொடுக்கும் சம்டைம்ஸ். ஒரு குட்டி ஃபோல்டர் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்க எல்லா ஃபைல்ஸையும் வச்சுக்கோங்க. So it will be easy for you to access it also. அப்புறம் நெக்ஸ்ட் ஹரிஷ் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இத க்ளோஸ் பண்ணிடலாம். கிரியேட் ஃபர்ஸ்ட் இப்பதான் ஓபனே பண்ணிருக்கோம்டா. ரீட் மோட்ல வேற போட்டுருக்கேன். தப்பா சொல்லிருக்கேன். ரைட் மோட்ல ஓபன் பண்ணிட்டேன். இப்பதான் கிரியேட்டே பண்ண போறேன். சோ இப்பதான் எழுத போறேன் ஒன்னொன்னா நானு. சரி, இப்போ அது ரைட் நான் பண்ணி வச்சுக்கலாம்ல மேம். பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது ஆமா கரெக்ட். சோ இப்போ வந்து யூசர் கிட்ட இருந்து ஃபைல் ட்ரூ இன்புட் வாங்க போறோம். ஆமா, லைன் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் a லைனா. எஸ் மேம். f dot right of here. Sorry, right of line. லைன் f dot right of line. Yes ma'am. Okay, இப்போ வந்து do you more lines இருக்கான்னு கேட்போம். ch is equal to input. மேம் இன்னொன்னு மேம், இந்த ரைட் லைன் நம்ம கொடுக்கும்போது அப்படியே அட்ஜசன்ட்டா நெக்ஸ்ட்ல தான் வரும். ஒரு பிரிண்ட் மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே மேம். சோ அடுத்த லைன்ல அடுத்தது போய் எழுதும். It will automatically put one new line there. Input do you want to enter more lines? or just n for no னு கொடுத்துக்கோங்க. so n கொடுக்காத வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கணும். if ch is equal to ஆமா n கொடுத்துட்டா பிரேக் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. it will automatically go இல்லையாப்பா? சோ திருப்பி இல்ல லைனும் எழுதியாச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் f dot close. கரெக்டா? ஆனா கிரியேட் எப்ப கேட்டாலும் ஃபங்க்ஷனா எழுதியிருக்கேன். சோ எந்த கொஸ்டின்ல எப்போ கிரியேட் கேட்டாலும் இதுதான் லாஜிக். கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க இதுதான் பண்ண போறீங்க. யூசர் கிட்ட இருந்து வாங்கி அழகா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்க.
டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறதுனால தேவையே படாது, நம்மளே போய் ஓபன் பண்ணி டைப் பண்ணிடலாம், அதான் ஈஸி. பட் கேட்டாங்கன்னா பண்ணணும். சரி, பிரிண்ட் த 5 மோஸ்ட் காமன் வேர்ட்ஸ். ஈவன் பிஃபோர் டூயிங் த டெப் டிஸ்பிளே போட்டுருவோம், ஏன்னா கிரியேட் ஆயிருக்கான்னு போய் பார்க்கணும்ல நம்ம இப்போ. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம், ஒரு டிஸ்பிளேவும் எழுதிப்போம், அட்லீஸ்ட் ஒரு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். டிஸ்பிளே எனக்கு ஹரீஷ் வேண்டாம். சிவானி, சிவானி சொல்றியாமா எனக்கு? சிவானி இருக்கு. எஸ்மா மேம் ஃபைல வந்து ரீட் மோட்ல ஓபன் பண்ணணும் மேம். வரேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரீட் மோட்ல போட்டாச்சு. ஓகே பாக்குறோம். மேம் எஃப் டாட் ரீட் லைன்ஸ் ரீடே போடல. நான் ஏன் ரீட்ல என்ன படிக்கணும், பிரிண்ட் தானே பண்ண போறேன், மொத்தமா வாங்கி அப்படியே டமால்னு தூக்கி போட்டுடலாம்ல. எஃப் டாட் ரீடு பிரிண்ட் எஃப் கரெக்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன், தப்பா பண்ணல. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேணாம். ஆமால, சோ அதனால x is equal to f dot read print x. சரியாப்பா, கரெக்டா? மொத்தமா படிச்சு மொத்தமா பிரிண்ட் பண்றேன். ரீட் லைன்லாம் போடலாம் சிவானி, பட் தேவையில்லை, உனக்கு ஏன்னு புரியுது இல்ல, இது ரொம்ப குட்டி ஃபைல் தானே, அவங்க எதுவும் கண்டிஷன் எல்லாம் கொடுக்கவே இல்லை, அதனால எதுக்கு நான் தேவையில்லாம மொத்த ஃபைலையும் ஒரே ஸ்ட்ரிங்கா படிச்சு அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஓகே மேம். இப்பதான் வந்து என்ன சொல்றாங்க, டெஃப் கவுண்ட் காமன் வேர்ட்ஸ் வாட் எவர் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்ப இது முடிச்சதும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கால் பண்ணிக்கிறேன், கிரியேட்டையும் டிஸ்பிளேவையும் கால் பண்றேன். அதுக்கப்புறம் டெஃப் ஃபைல் க்ளோஸ் பண்ணலாம். ஆமாப்பா, க்ளோஸ் பண்ணிடுவோம். பைத்தன்ல ஃபைல் க்ளோஸ் பண்ணலன்னா பெரிய எரர்ஸ் ஜெனரலா கொடுக்காது, ஆனா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இங்க. சரியா? C++லாம் ஒர்க்கே ஆகாது. C++ல நீங்க ஃபைல க்ளோஸ் பண்ண மறந்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க அந்த ஃபைல் கரெக்டே ஆயிடும், ஒரே ஸ்மைலி ஃபேசஸ் தான் வரும் உங்களுக்கு அவுட்புட்ல. பைத்தன் வந்து இட் இஸ் நாட் லைக் தட். யூசுவலி இட் டசன்ட் மைண்ட் மச் அபவுட் நாட் க்ளோசிங் அ ஃபைல். ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் பண்ணிடும். நீங்க ப்ரோக்ராம க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணிடும், அதுவே க்ளோஸ் பண்ணிடும். பட் இட் இஸ் a குட் பிராக்டிஸ். சரி, ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணிட்டு வருவோம். இருங்க, திட்டுமா நம்மள ஏதாவது நினைக்கிறேன். ப்ராக்டிகல் 2 இது ப்ராக்டிகல் 2 எங்க பார்த்துருச்சு நம்மள? அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட்டா எதையா டைப் பண்ண சொல்லுதா? சரி ஓகே. இப்போ ஓகேவா உனக்கு? இன்வாலிட் ஆர்குமெண்டா? ஏன்? ஓ, இல்லாத ஃபைல் ஓபன் பண்ண ட்ரை பண்றோமா? இல்லையே, அப்ப கூட எரர் கொடுக்க கூடாதுல்ல. மேம் அப்பன் மோட்ல ஓபன் பண்றோம்ல, இருந்தாலுமே கூட இதெல்லாம் நமக்கு 1 மார்க் क्वेश्चन அசர்ஷன் ரீசன்ல. அப்பெண்ட்ல பண்ணாலும் ரைட்ல பண்ணாலும் இல்லாத ஃபைல தானாவே கிரியேட் பண்ணிக்கணும். ஓ அப்படி அப்பன்ல கிரியேட் ஆமா, பாரு அந்த 6 ரா ஸ்ட்ரிங் ஏதோ அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஸ்ட்ரிங்கோட ஸ்பெல்லிங்ல நினைக்கிறேன். ஆர்னு போட்டிருக்கேன்ப்பா. ஆர்னு போட்டா இட் வில் அக்செப்ட் ஜஸ்ட் நேம வந்து அப்படியே எடுத்துக்குது. சம்டைம்ஸ் தான் இந்த எரர் கொடுக்கும், இதை பண்ணிருக்கோம் ஏற்கனவே. இது என்னப்பா நோட்ஸ், நமக்கு இப்ப என்ன பண்ண போறோம் இதுல? காமன் வேர்ட்ஸா? காமன் வேர்ட்ஸ் காமன் இல்ல மேம், நிறைய டைம் அக்கறான வேர்ட்ஸ் அப்படிதானே மேம் அது? ஆமாப்பா. Python is a programming language. Yes. Python is the fast language. வெச்சுப்போ அந்த ஃபைல் நம்ம யாருக்கா தேவைப்படும்ல. எஸ், பைத்தன் 2 வாட்டி வந்திருக்கு. 5 மோஸ்ட் காமன் வேர்ட்ஸ் தானே. பைத்தன் இஸ் ஏற வந்திருக்கு. வேற ஏதாவது கொஞ்சம் வந்திருக்கு. 2 வாட்டி வந்திருக்கு. லாங்குவேஜ் 2 வாட்டி வந்திருக்கு. ஜாவா இஸ் ஆல்சோ. போதும்னு நினைக்கிறேன். 3 லைன் போட்டிருக்கோம். சச்சோ ஏன்பா என்ன சொல்லிடுச்சு? ஓஎஸ் எரர், திருப்பி அங்கேயே எரர் நினைக்கிறேன். அதே எரர் தான். ஃபைல் கிரியேட் செக் பண்ணிட்டு வருவோம். நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சா? நீங்க சொன்ன மாதிரி ஸ்லாஷ் என்னது போடவே இல்லை. எஸ் மேம், போயிட்டு கரெக்ட் பண்ணுவோம். இங்க வந்துட்டு இத ரைட் மோடுக்கு மாத்திட்டு இது நம்ம பண்ணோம்ல அன்னைக்கு கூட. ஐ ரிமெம்பர் டூயிங் திஸ். எப்பயுமே இதை வந்து ஒரு பக்கத்துல ஒரு லைன் போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம்.
எரர் மெசேஜ் படிக்க கத்துக்கோங்க சார். நான் உங்களுக்கு காமிக்காம அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பொறுமை இல்லை, அப்படியே போடுறேன். பைத்தன் 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ஸு 2 வாட்டி இருக்குமா? இஸ் 2 வாட்டி இருக்கு, போதும். பைத்தனும் இஸ் 2 வாட்டி, குட்டி ஈஸி, இப்போதைக்கு இது போதும். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சுப்பா இப்ப நமக்கு. ஓகேவா? பைத்தன் இஸ் குட், பைத்தன் இஸ் ஈஸி, 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் நவ் ஒர்க்கிங் டில் திஸ். எழுதுனது கிரியேட் ஆயிருக்கு, டிஸ்பிளேவும் ஆயிடுச்சு. இப்போ காமன் வேர்ட்ஸ்க்கு வருவோம். மேம் அது என்ன எரர்? ஓஎஸ் எரர்னு சொல்லிச்சு, திருப்பி அதே எரர் தான்ப்பா. இந்த ஆர் முன்னாடி நான் கொடுக்கல, அந்த ரா ஸ்ட்ரிங்னு பேரு. சில நேரத்துல ஃபைல் நேம்ல ஸ்லாஷ்லாம் வந்தா கன்ஃபியூஸ் ஆகும் பைத்தன். நம்ம டபுள் ஸ்லாஷ் சிங்கிள் ஸ்லாஷ்லாம் மாத்தி மாத்தி போடுறோம்ல, அதனால நம்ம ஆர்னு போட்டோம்னா நான் சொன்ன பேச்சு கேளு, நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அப்படியே யூஸ் பண்ணுன்னு சொல்றது அதுகிட்ட. நீ அதை பத்திலாம் மைண்ட் பண்ணிக்காத, நான் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன், யூ ஜஸ்ட் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் அண்ட் ஃபைண்ட் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ஆர்னு ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா போதும் நீங்க. ஓகேவா? இப்போ நான் இதை ஃபுல்லா அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எனிமோர். மேம் அந்த கிரியேட்டை மட்டும் கமெண்ட் பண்ணா போதும். நான் அதான் பண்ண போறேன். தேடுறேன் இல்லையே, சிங்கிள் போட்டிருக்கா? இல்ல மேம், ஃபங்க்ஷன் கால் பண்ணதை மட்டும் கமெண்ட் பண்ணா போதும். காலையா? அது கூட பண்ணிருக்கலாம்ல. எப்படியும் ஆரம்பிச்சிட்டோம். மேம் எஸ் மா, மேம் சொல்லுமா. நான் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு வந்து f.seek0 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போய் ரீட் பண்ணுவோம். அது பண்ணாம கூட இந்த மாதிரி பண்ணாம ஒர்க் ஆகும்பா. ஏன்னா ரீட்ல ஓபன் பண்ணாலே அதான் அட்வான்டேஜ். கீர்த்தனா என்ன ஆகும்னா, ரீட்னு சொல்லிட்டோம்னாமே ஃபைலோட ஃபர்ஸ்ட் தானாவே போயிடும். மேம் ஆனா அது நம்ம w மோட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரீட் கொடுத்தா க்ளோஸ் லாஸ்ட்ல பண்ணிட்டோம்ல, க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, இங்க திருப்பி தானே ஓபன் பண்றோம். க்ளோஸ் கொடுக்காம இருந்தா கரெக்ட், நீ சொல்ற மாதிரி திருப்பி நம்ம சீக் பண்ணணும். பட் நம்ம க்ளோஸ் கொடுத்ததுனால ஓகே அதுவே மேம். க்ளோஸ் ஆயிடுச்சு, ரீசெட் புரிஞ்சுச்சு. ஆயிடும். ஓகே மேம். காமன் வேர்ட்ஸ் பண்ண போறோம். இது ஒரு குட்டி லாஜிக்ல we will take again, we will open the file. f is equal to open பண்ணிக்கிறேன். இங்க வந்து ரீடிங் மோடே போதும் எனக்கு, நான் கவுண்ட் தான் பண்ண போறேன். ஓகே, சோ ஃபைல் ஓபன் பண்ணிட்டு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். இப்போ x is equal to நான் ரீடே பண்ணிக்கிறேன். நான் லைனா எனக்கு தேவையில்லை. சோ f டாட் ரீட் போட்டுட்டேன். நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஹரிஷ், எனக்கு வந்து வேர்ட் பை வேர்டா? ஆமா, x டாட் ஸ்ப்ளிட் போட்டுட்டேன். ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், லாஸ்ட் டைம் போட்ட அதே லாஜிக் தான். டிக்ஷனரி தான் மறந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? இல்ல மேம், ஞாபகம் இருக்கு மேம். ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், இஃப் வேர்ட் நாட் இன் னா நம்ம அதை அப்பன் பண்ணிட்டு வேர்ட் இன் டி டாட் கீஸ், ஒருவேளை வேர்ட் வந்து டி டாட் கீஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா தென் இல்ல மேம், இல்லனா தான் அப்பன் ஆகும். இருடா, ஃபர்ஸ்ட் 1 ன்னு செட் பண்ணுவோம்ல. சுத்து மேம். இரு வரேன். d of I is equal to 1. சரி, நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே அது இல்லைன்னா நான் 1ன்னு வச்சுக்கிறேன் கவுண்ட. இருந்துச்சுன்னா இன்னொரு 1 ஆட் பண்றேன். முடிஞ்சிருச்சு என் ப்ரோக்ராம். நீ எப்படி சொல்ற? வேற எப்படி பண்ண முடியும்? இதை விட குட்டியா எப்படி எழுத முடியும்? இல்ல மேம், இப்போ வந்து அவங்க காமனா அக்கர் ஆகுற வேர்ட்ஸ்னா கவுண்டோட தானே மேம் கேக்குறாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு 5 ஆமா, இப்ப எப்படி ஆகும் பாரு ஹரிஷ். பைத்தன் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள பைத்தன் வரும்போது d of I is equal to 1, அதாவது டிக்ஷனரி ஆஃப் பைத்தன். டிக்ஷனரியில வந்து பைத்தன் அப்படிங்கிற கீ வந்து வேல்யூ வந்து 1 ஆகுது. நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது ரெண்டு பக்கத்து வச்சுக்கோப்பா. சோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது பைத்தன் இஸ் இருக்கு, டிக்ஷனரி ஆஃப் இஸ் இல்லையா? அதுவும் வந்து ஏற்கனவே இல்ல, வேர்ட் இன் டி டாட் கீஸ்ல இல்லாததுனால d of I is equal to 1 புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் பைத்தன் படிக்கும் போது ஏற்கனவே இது இருக்கு கீஸ்ல, சோ பிளஸ் ஈக்குவல் டு 1 நான் கொடுக்குறேன். சோ இது 2 ஆயிடுச்சு, இதுவும் 2 ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி தான் டிக்ஷனரி கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் கவுண்ட் போகும். சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஷுட் வர்க் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு டிக்ஷனரி போட்டு. டிக்ஷனரி இன்புட் வாங்க வேண்டாமா? டிக்ஷனரியே எம்டி டிக்ஷனரி. அது நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, அந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா வேர்டையும் எடுத்து வேர்டா பிச்சு அதை கொண்டு போய் நம்ம டிக்ஷனரியில புதுசா கிரியேட் பண்றோம். சரியா? இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இங்க நீங்க ஒவ்வொரு வாட்டி முடிஞ்சதும் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து வெளியே பிரிண்ட் பண்ண வேணும், உள்ளேயே பிரிண்ட் பண்ணி பாருங்க. மேம் இங்க டி ஆஃப் வேர்ட் தான் மேம் வரும், ஐ வராது. ஆமாப்பா, டி ஆஃப் வேர்ட் கரெக்ட். வேர்ட் டி ஆஃப் வேர்ட் மேம். எஸ் மா. இப்போ நமக்கு வந்து
அந்த டிக்ஷனரியில கவுண்ட் இருக்குமா மேம்? கவுண்ட்டும் அந்த வேர்டும் ஆமா இருக்கும். ஆமா கரெக்ட். நம்ம அந்த இன்னொரு லிஸ்ட் போட்டு மேம். கூப்பிடவே இல்லையா? சாரிப்பா. இன்னொரு லிஸ்ட் போட வேணாமே ஹரிஷ், இது முடிஞ்சிருச்சே ப்ரோக்ராமே. அவ்வளவுதான் போதுமா மேம்? காமன் அதுக்கப்புறம் காமன் 5 அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் 5 காமன் 5 வேர்ட்ஸ்னா டாப் 5 மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும்ல. அது டாப் 5 எப்படி மேம்? அதுல நம்ம டிக்ஷனரியில எதுவுமே வந்து ஆர்டர்லாம் கொடுக்கவே இல்லை. சார்ட் பண்ணி பண்ணணும். லைக் சார்ட் ரேண்டம் பண்ணிடலாம். இதுல சார்ட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல உனக்கு, நான் போடுறேன். அது மட்டும் நான் சொல்றேன். அது மட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன். அதான் பாத்துட்டு இருக்கேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ரொம்ப பெருசா போச்சு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பைத்தன் ஒரு வாட்டி இருக்கு, இஸ் ஒரு வாட்டி இருக்கு, இஸ் குட் ஆச்சு, பைத்தன் 2 வந்துச்சு. அப்ப டிக்ஷனரியோட கண்டென்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டி முடிஞ்சதும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நமக்கு டாப் 5 வேர்ட்ஸ் வேணா, டாப் 2 வேர்ட்ஸே போடுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாப்பேன். அவ்வளவுதானே இருக்கீங்க, மொத்தமாவே 5 வேர்டு தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்னன்னா, இந்த பிரிண்ட் டி எடுத்துடுறேன். அதை வேணா இங்க பிரிண்ட் பண்ணிப்போம் ஃபைனலா ஒரு வாட்டி. ஸோ கடைசியில மட்டும் உங்களுக்கு ஒரு கவுண்ட் கிடைக்குது. வந்து for k in sorted of dictionary, இது வந்து அப்படியே கோடு ஒண்ணு. லாஸ்ட் டைம் இதை போட்டிருக்கோம், கெட் யூஸ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆனா ஃபங்க்ஷன் கிடையாது. reverse is equal to true. இது அப்படியே எழுதினாலே ஆன்சர் வருது. இது இப்படி எழுதாம வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஹரிஷ், எங்களுக்கு அது ரொம்ப பெருசா போச்சு. மொத்தத்தையும் எடுத்து ஒரு லிஸ்டா போட்டு அப்புறம் அந்த லிஸ்ட்ல அப்படி போட்டு பண்றதை விட இது வந்து ஒரே லைன் தான். இவங்க சன்ஷைன்ல அவங்க இதுதான் கொடுத்துருந்தாங்க அவங்க டீச்சர். ஸோ அது கரெக்டா ஒர்க் ஆச்சு எங்களுக்கு. நாங்க அப்படியே வச்சுக்கிட்டோம் அந்த கோட. sorted அப்படின்னு போட்டோம். sorted will work for any sequence including dictionary. So sorted function யூஸ் பண்ணிட்டு print k dictionary of k. என்ன ஒண்ணு, இங்க கெட்டுக்கு மட்டும் நம்ம போடக்கூடாது, அவ்வளவுதான். எரர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 5 வேர்ட்ஸ்னா 5 வேர்ட ஸ்டாப் பண்ணனும். இங்க 2 வேர்ட்ஸ்க்கு ஸ்டாப் பண்றேன். மேம் d டாட் and the get of parenthesis மட்டும் இங்க போடக்கூடாது ஹரிஷ், போட்டா ஒர்க் ஆகல இந்த ப்ரோக்ராம். நம்ம parenthesis வச்சு நம்ம போட்டிருக்கோம் 11th நம்ம போடும்போது. நம்ம d டாட் get ஃபங்க்ஷனா வச்சு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உனக்கு, நம்ம get ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ப்ரோக்ராம் போட்டோங்க. ஆனா இங்க அது ஒர்க் ஆகல எனக்கு நான் போடும்போது. சோ அதனால கெட் வெறும் டாட் கெட்டே ஒர்க் ஆகுது. அது எப்படின்னு தெரியல, ஆனா ஒர்க் ஆகுது. சார்ட்டடுக்கு அப்படிதான் போடணுமானு தெரியல எனக்கு. பட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ப்ரோக்ராம். இந்த காமன் வேர்ட்ஸ் ப்ரோக்ராம் நிறைய ஸ்கூலோட ப்ராக்டிகல்ல கொடுக்குறாங்க. சோ நான் பெரிய லாஜிக்கா எழுதி நமக்கு வந்து பண்றதை விட இந்த குட்டி லைனா இருக்கு, ஒர்க் ஆகுது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு. இதுவரை கோர்ஸ் பண்றது ஃபைல. சோ ஒரு 3 லைன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஒரு 2-3 வருஷமா சன்ஷைனோட டீச்சர் தான் டிஏவிக்கு போறாங்க, டிஏவி டீச்சர் சன்ஷைனுக்கு போறாங்க. மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்காங்க ஹரிஷ். அதனால அவங்க தான் ஒத்துக்குறாங்க 2 பேருமே. நான் சொல்ல பக்கித்துனா ஏஸ்மா பாலா இதான் நான் வந்து இதான் வேரியபிள் இது பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறேன். வேரியபிள் ஒரு வேரியபிளா டிக்ளேர் பண்ணிட்டு என்ன இப்போ d is equal to k dot ஏதாச்சும் dictionary dot sorted ன்னு போட்டு reverse is equal to 2 sorry sorted of dictionary reverse is equal to true. then for I வெறும் ரிவர்ஸ் போட்டா ஒர்க் ஆகல பாலா, ஏன் தெரியல. சார்ட்டட் வந்து மேபி டிக்ஷனரி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சார்ட்டட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அப்படிதான் மேம் பண்ணேன். ஒர்க் ஆச்சுன்னா ரொம்ப குட் தான். இந்த என்னன்னா அந்த லைன்ல எக்ஸ்ட்ராவா நம்ம வெட்டியா இருக்கிறது ஒண்ணுதான். ஜெனரலா நமக்கு சார்ட்டட் வச்சு பண்ண தெரியும். நம்ம இந்த டிக்ஷனரியை சார்ட் பண்ணிட்டோம்னா ரிவர்ஸ்ல இருந்து பிரிண்ட் பண்ண போறோம். we are going to stop with only 5 values. இது நமக்கு தெரிஞ்ச क्वेश्चन தான். பட் அது எனக்கு என்னமோ அது ஒர்க் ஆகல. மேபி நான் சரியா ட்ரை பண்ணலையான்னு தெரியல. மேம் இது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஒரே நிமிஷமா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒர்க் ஆகுதான்னு பாத்துருவோம். ஏன்னா நான் பாட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேவா இருக்கும். ஒர்க் ஆகுது. இதானே வேணும் நமக்கு. நான் டாப் 2 வேர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து டாப் 5 வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா டாப் 5 வேர்ட்ஸ் நீங்க போடணும். சரியா? ஓகே. அது இங்க பாரு, காமன் வேர்ட்ஸ்க்கு நீ டிக்ஷனரி தெரிஞ்சாதான் நீ போட முடியும் அந்த ப்ரோக்ராம். ஒரு ரிவைஸ் பண்ணுங்க உங்க டிக்ஷனரியை. ஃபர்ஸ்ட் ஃபைல ரீட் பண்ணி வேர்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு வேர்டா எடுத்து கவுண்ட் பண்ணிருக்கேன். இஃப் வேர்டு வந்து d டாட் கீஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிற வேர்டா இருந்தா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். இல்லாத வேர்டா இருந்தா கவுண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் 1ன்னு செட் மேம் டிக்ஷனரியில டம்ப் பண்ணல மேம். டிக்ஷனரியில தான் டம்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பார்த்து டிக்ஷனரியில இனிமேல் தான் கிரியேட்டே பண்றேன். சோ கீ கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ வந்து கவுண்ட். சரியா? பைத்தன் இஸ் ஈஸி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் பைத்தன் வரும்போது கீ வந்து பைத்தன், வேல்யூ வந்து 1. இஸ் வந்து கீ, 1 வந்து வேல்யூ. அந்த மாதிரி ஒன்னொன்னா நானே கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க.
எங்க இருக்கு டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணுவோம். இப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் அதித்தி. பைத்தன் 2 ஓகே. வாட்டி இருக்கு, இஸ் 2 அப்போ டைம்ஸ் அந்த இருக்கு. C+1 C++. இப்ப அடுத்தது இங்க வந்துட்டோம் இல்லையா, இது முடிச்சிட்டோமா. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மொத்தத்தையும் டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் 11th நாங்க போட்டோம். அப்போ அதை மட்டும் நாங்க போட்டு முடிச்சிட்டோம். இல்ல ஒரு ஃபுல் ஃபைல் கொடுத்தா அதை அனலைஸ் பண்ணி எந்தெந்த வேர்டு எத்தனை வாட்டி வருது, இப்ப நம்ம பேசும்போதே எவ்வளவு வாட்டி என்ன வேர்டை யூஸ் பண்றோம் அனலைஸ் பண்ற ஸ்பீச் ரெகக்னிஷன் எல்லாம் பைத்தன் தான் யூஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு குட்டி ப்ரோக்ராம்ல போட்டுடலாம். இதெல்லாம் ஜாவா C++ல வந்து கிட்டத்தட்ட 100 லைன்ஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கும். அது ஜஸ்ட் ஒரு சின்ன பேராகிராஃப்ல டிக்ஷனரி கான்செப்ட் வச்சு முடிச்சிடலாம். பட் இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா காமன் வேர்ட்ஸ் மட்டும் 5 காமன் வேர்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா நிறைய கவுண்ட் இருக்கு வேர்ட்ஸ். இங்க அதுதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சார்ட்டட் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த கோடு ஒர்க் ஆகுது. சார்ட்டட் ஃபங்க்ஷன்ல நமக்கு புரியாத ஒரு லைன் இங்க இருக்கு. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், டி கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ மட்டும் போடுவோம், போட்டா அழகா ஒர்க் ஆகும் நமக்கு. ஆனா அப்படி போட்டா இங்க ஒர்க் ஆகல எனக்கு. அதனால நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இங்க போட்டிருக்கேன், டி கமா கீ கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. சோ இது போட்டா அழகா ஒர்க் ஆகுது. பிரிண்ட் பண்ண மேம் சொன்னா பிரிண்ட் பண்ணிடுச்சு. key.get வந்து வேல்யூ எடுக்குமா? கீ எடுக்கும். ஆமாப்பா, கீ கொண்டு வந்து கொடுக்கும். கெட்ங்கிற ஃபங்க்ஷன் will get you the value of that key. சரியா? C plus equal to 1 எதுக்கு பண்றோம்னா கவுண்ட்டுக்காக. 5 வேர்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பார்த்தேன்னா, அதனால நான் 1 வச்சுக்கிறேன். நானா வந்து மொத்தமா என் ஃபைல்லயே 4 வேர்டு தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கவுண்ட் ஈக்குவல் டு 2னு மாத்திக்கிட்டேன். நீ கொஞ்சம் பெரிய ஃபைலா கொடுத்தீங்கன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 5னு போட்டு பிரேக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இது கேட்கவே மாட்டாங்க, ஜஸ்ட் எல்லா வேர்ட்ஸோடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அழகா நீங்க பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த பிரிண்ட் ஈக்குவல் டு கேவோடய ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் சில ஸ்கூல்ஸ்க்கு. இது கேட்டிருக்காங்க 11th கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட்ஸ்னு பேர் இந்த கொஸ்டினுக்கு. மேம் சரியா? எஸ்மா. மேம் எரர் வருது மேம் பிரிண்ட் பண்ணா. எனக்கு வந்து அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட்னு வருது. லிஸ்டே இல்லையே அங்க, நீ வந்து டிக்ஷனரியா கொடுத்துருக்கியா? இது வரேன், மேம் எனக்கு வந்து ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இரு. டி ஆஃப் வேர்ட் அந்த இடத்துல எரர் வருது மேம். நீ சொல்லும் போது பார்க்கவே முடியாது. ஷேர் பண்ண பார்க்கலாம் குயிக்கா. ஒரே நிமிஷம். டெக்ஸ்ட் ஃபைலோட மாடல்ஸ் விட்டு பைனரி ஃபைல்ல 2 ப்ரோக்ராம் அட்லீஸ்ட் வில் ட்ரை டு கம்ப்ளீட் திஸ். ஃபைல்ஸ் ஆவது முடிச்சிட்டா நம்ம எஸ்கியூஎல்க்கு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம்பா. கொஸ்டின் பாருங்க, இது உங்களுக்கு சிபிஎஸ்சில வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்தது வந்து இங்க எம்ப்ளாயி வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுதான் போட்டோம். பட் ரொம்ப ஈஸியா உங்க டிஏவி பேப்பர்ல வந்து இதுதான்ப்பா இருக்கு, வெறும் லிஸ்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க. சில ஸ்கூல்ஸ்க்கு லிஸ்டோடய விட்டுருவாங்க, டிக்ஷனரி வச்சு உங்க டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து கிரியேட், டிஸ்பிளே, சர்ச் 3 ஃபங்க்ஷன் நம்ம எழுத போறோம். ஸோ மற்றபடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ரோக்ராம். யார் சொல்ல போறீங்க? எனக்கு ஏற்கனவே முடிச்சிட்டோம் பைனரி ஃபைல்ஸ்லாம் நம்ம. மேம் நான் இதான் மேம் ப்ராஜெக்டாவே பண்ணியிருக்கேன். பாலா கேட்க மாட்டேன், வேற யாரையாவது கேட்போம். சரி, வேற யாரு கான்ஃபிடென்ட்? யார் நிறைய ஆப்சென்டி யாரையாவது பிடிக்கும்? அதித்தி பைனரி ஃபைல் கான்ஃபிடென்ட்டா அதித்திக்கு? ட்ரை பண்றேன் மேம். ஹரிஷ் நீ வெயிட் பண்ண. ஹரிஷ் நான் கேட்டேன். இன்னொரு சிவானி. ஓகே, விட்டேன் நான் அவங்களெல்லாம். நெக்ஸ்ட் சண்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஒழுங்கா வந்து டெஸ்ட் எழுதுற வழியே பாருங்க. சொல்ல அதித்தி, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பிக்கல் போட்டுக்குவா. import pickle f is equal to இரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனா எழுதிடுவோம். சோ காப்பி பேஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கும். yes டெஃப் ma'am. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண சொல்றாங்க. கிரியேட் இஎம்பி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? கிரியேட்னா என்ன பண்ணணும்டா, எப்பயுமே யூசர்ட்ட இருந்து வேல்யூ வாங்கி கொண்டு போய் ஒரு பைனரி ஃபைலுக்குள்ள போடணும். கரெக்டா? சொல்ல பார்க்கலாம். f is equal to open employee dot that நான் இது சும்மாவே போட்டுக்கிறேன், நான் எங்க போனாலும் read பிரச்சனை இல்லை. binary mode. இப்ப கிரியேட் பண்றோம், சோ நான் அப்பெண்ட் பைனரி மோட்ல போட்டுக்கிறேன். சரியா? ரைட் ஆர் அப்பெண்ட் தான், ஏன்னா புதுசா நான் தான் இப்ப எழுதவே போறேன். எம்ப்ளாயி டாட் டாட் இப்ப இல்லவே இல்லை என் சிஸ்டம்ல. சரியா? yes ma'am. ஓகே, ஓபன் ma'am பண்ணிட்டோம். question என்ன? கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரியா? இது வரேன். தெரியுதா கொஸ்டின் இப்போ உனக்கு? yes ma'am. இப்ப ஏபிசிடி நம்ம யூசுவல் லாஜிக் போட்டுருவோமா? A is yes equal to ma'am. a is equal to input int int input enter employee number. b is equal to ரெண்டு வாட்டி போடணும்ல. B is equal to input input employee name. enter employee name.
C, CSE. ma'am, C is equal to int input enter salary. இதுதான் நாங்க ரெண்டு மாதிரி பண்ணலாம் அந்த ப்ரோக்ராம்னு சொல்லிட்டே இருக்கோம். வீட்ல எல்லாம் வந்து அப்பாலாம் கேட்பாங்களான்னு தெரியல. Record is equal to ஃபர்ஸ்டே சொல்லிருங்க, இல்ல ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள யாராவது கெஸ்ட் வந்தாதான் நம்ம டீசென்சி மெயின்டைன் பண்ணுவோம். வாங்க உட்காருங்க, ஒன்னொன்னா தோசையை போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றதெல்லாம். பட் நமக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிடுவோம், ஃபர்ஸ்டே சொல்லு உனக்கு எத்தனை இட்லி வேணும், உனக்கு எத்தனை வேணும்னு கேட்கற மாதிரி இங்க முன்னாடியே கேட்டுடலாம். ஈஸியான வேலை. கிரியேட் எம்ப்ளாயி பண்ணும் போதே ஒரு n is equal to int input எவ்வளவு பேர் என்டர் பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடலாம். நீங்க வைல் ட்ரூ போட்டு இதை போடலாம் ஒரு ஆப்ஷன். இல்லையா இன்புட் என்டர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ma'am, record is equal to list of A, B, C. இது முடிச்சுட்டு இப்போ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கிட்டோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நிறைய மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணா அப்படி பண்ணலாமா, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஞாபகம் வச்சு ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா யூஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸே வாங்கிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டூ திஸ் டைம் ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்ப இதை முடிச்சுட்டு அது நீ சொல்ற மாதிரி என்ன பண்ணுவோம், Record is equal to list of A, B, C. record is equal to A, B, C. இல்லையாப்பா, இது நம்ம கான்ஸ்டன்டா பண்றது. நீங்க வேணா பியூட்டிஃபிகேஷன் உங்க ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா ஏபிசிக்கு பதிலா உங்க எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரின்னு வச்சு போடுங்க. கொஞ்சம் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒண்ணு. அடுத்தது இந்த இடத்துல எம்ப்ளாய்க்கு பதிலா ஸ்கூலு, புக்கு ஏதாவது கொடுக்க போறாங்க. சோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏபிசின்னு ஈஸியா ஞாபகம் வரும். அதை நீங்க அங்க போய் மாத்திக்கலாம். சரி, F dot close now. இருவரேன். இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் எழுதணும்ல, போயிட்டு பிக்கல் ஓபன் பண்ணிருக்கேன் இல்லையா. நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கிறதுனால இதை நான் முடிச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் லிஸ்ட் டாட், நான் இங்கேயே போட்டுக்கிறேன், பிரச்சனையே வேண்டாம். பிக்கல் அவங்க கேட்கலையே. pickle dot dump சரியா கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன். சோ pickle dot dump object file record f. கரெக்டாப்பா, முடிச்சிட்டு எல்லா ரெக்கார்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு f dot close. எல்லாருக்குமே கிரியேட்ல ஒன்னும் டவுட் இல்லையே உங்களுக்கு? கிரியேட் ஃபங்க்ஷன்ல all of you மூவ் பண்ணட்டுமா? தேங்க்ஸ் அதித்தி. நெக்ஸ்ட் வேற யாரையா புடிச்சுக்கிறேன். யார் சொல்றீங்க எனக்கு? Samhita, will you try the next one? Samhita, display. Yes, ma'am. If display. What am I going to do? I'm going to We open have to again. open the file. Yes, ma'am. Open in read binary. Yeah. Yes, ma'am. RB. Okay. அதுக்கப்புறம் இங்கதான் நம்மளோட ட்ரை கேட்ச் பிரச்சனை எல்லாம் இல்லையா? Without that binary file will not work. So either you can do a while true first, and inside while true I can have my try. இல்லையா? try உடைய first line நம்ம என்ன சொல்லிருக்கோம்? x is equal to pickle dot load. ஞாபகம் வருதா சம்ஹிதா? எப்பயுமே ப்ரோக்ராம் ஃபைல கையிலேயே வச்சுக்கோங்க குட்டி குட்டியா. so it's easy for you to refer also இல்லையா? load f அப்பா. Yes, ma'am. Load f. So now after that I am going to we are going to just display everything இல்லையா? so print text போட்டுறவா? பாலா கரெக்டா போட்டுருக்கோமா இது வரைக்கும்? இதுவும் எரர் இருக்கா? ஒர்க் ஆகுமா? எரர் இல்ல. if not x போட்டுறலாம். சோ இப்போ pickle dot load பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி if not x பிரேக் கொடுத்துடலாம். Yes, ma'am. ப்ரோகிராமிங் ஸ்மூத்தா இருக்கும் நமக்கு. இங்கேயுமே பிரேக் தான் கொடுக்க போறேன். end of file எரர் வந்தா பிரேக். ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிச்சு. while try except இந்த ரெண்டு ப்ரோக்ராம்க்கு மட்டும் தான் நமக்கு 4 மார்க் எக்ஸாம்ல இல்லையா? ஈஸியான ஒரு क्वेश्चन இது. கேஸ் ஸ்டடில கேக்குறாங்க இந்த क्वेश्चन. CSV ஃபைல வந்து இதுல கேட்டாங்கன்னா அங்க மாத்திக்கிறாங்க. so somehow it is a 3 mark or a 4 mark program for you and a definite question. so இதுல வந்து 5 ஃபங்க்ஷன் நீங்க படிக்கணும். create, display, search, delete, update. 5 ஃபங்க்ஷன் நீங்க படிச்சுக்கணும். update and delete வந்து 99% கேட்க மாட்டாங்க. so 3 ஃபங்க்ஷன் தான் நீங்க படிக்கணும். நான் ரிஸ்க் எடுக்காம 5 ஃபங்க்ஷன் சூப்பரா படிச்சிடலாம். பிராக்டிகலுக்கு அப்டேட் delete இருக்கு. பிராக்டிகல்ல கண்டிப்பா வந்து ரெக்கார்ட்ல கொடுப்பாங்க. so search, update, delete வந்து for the practical point of view நீங்க கண்டிப்பா படிக்கணும். கூப்பிடுவோமா? ரெண்டு ஃபைலையும் ரெண்டு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுவோம். create செக் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எரர் கரெக்ஷன் எல்லாம் பாத்துட்டீங்களா? ரன் பண்ணட்டுமா? ஏதோ பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்?
இங்க enter number of employees 2, employee number 1, name, salary, number 2, B, 2000. ஓகே பாப்பா, பிரிண்ட் ஆயிடுச்சா கரெக்டா? வெரி நைஸ். நெக்ஸ்ட் நான் தனி ப்ரோக்ராமா போடுறேன், ஏன்னா தனித்தனி ப்ரோக்ராமா இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தனித்தனி ஃபங்க்ஷனா போட்டுடலாம். இப்போ சர்ச் பண்ணோம் நம்ம. சர்ச் வந்து சிமிலர் டு வாட்மா டிஸ்பிளேவா? வேற யார் இருக்கீங்க? எனக்கு வேற யார் எப்படி? ஸ்ரீனிகா, பிரித்திகா, யாராவது ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரியல. கிருஷ்ணா, நிதின், ஹரிஷ். எஸ் ஹரிஷ், சொல்றியா ஹரிஷ்? எஸ் மேம். டிஸ்பிளே வந்து சர்ச் மாத்திக்கிறேன். இதே கோடு காப்பி பண்ணிக்கிறேன், நான் கிட்டத்தட்ட சேம் கோடு தான் இல்லையா? சர்ச்சுக்கு வந்து ஓகே, I'm using the same file. So அந்த ஃபைல் இப்போ பத்திரமா தான் இருக்காங்க. So அதனால I'm going to just run this. Def search. Read binaryல ஓபன் பண்ணிட்டேன். கண்டிஷன் இங்க மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது இல்லையாப்பா? இங்க after this I'm going to use a condition. என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चनக்கு போவோம். Whose salary is greater than 10,000 இருக்கு. greater than 1000 னு போட்டு போனோம். ஏன்னா நான் கொடுக்கல அந்த வேல்யூ வாங்க. greater than 1000 ஹரிஷ். மேம் அந்த ஃபார்மேட் மட்டும் காட்டுறீங்களா? Format. Yes ma'am. If x of 0, x of 2 ma'am, 2 is greater than 1000. அப்படின்னா மட்டும் பிரிண்ட் பண்ணணும் இல்லையாப்பா? மேம் ஆனா நம்ம இத மாதிரியே இன்னொன்னு அவங்கள வந்து நம்ம இன்னொரு ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரிலாம் போட்டுடலாம் மேம். ஆமா ஆமா, இத கேட்கவே இல்லையா அவங்க? ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? எஸ் ஏற்படுத்துமா? மேம். ரன் பண்ணலாமா? இத சர்ச் கால் பண்ணிடுவோம். மேம் க்ளோஸ் பண்ணணும். ஆமாப்பா, அங்கேயே நான் பண்ணலையான்னு தெரியல. பண்ணனாங்க கரெக்டா இருக்கா? இன்டென்டேஷன் எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். Search binary file. Pickle is not defined. Oh my god, அதையே பண்ணலையா? import pickle. ஓகேவாப்பா, ரெண்டு வேல்யூ இருந்துச்சு ஃபைல்ல, நம்ம ஒரு வேல்யூ தான் greater than 1000. ஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆகுது. டவுட் இருக்கா இருக்காது இந்த ப்ரோக்ராம் வரைக்கும்? சோ ஃபார் சோ குட்டா. போலாமா நெக்ஸ்ட்க்கு? Yes, ma'am. எஸ் மேம். இதுலயே வந்து delete அடுத்தது. இந்த ப்ரோக்ராமுக்கு இது மட்டும் நான் நீங்க காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா இது மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. மெயின் லாஜிக் இதுதான். சர்ச் மட்டும் நமக்கு வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினா ஈஸியா கேட்டுறலாம் அவங்க. நெக்ஸ்ட் delete to display to accept employment details before and after deletion of employees display function. ஓகே, டிஸ்ப்ளேவும் பண்ண சொல்றாங்க. டிஸ்ப்ளே அண்ட் delete அப்படின்னு வச்சுப்போம் இதுக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து மறுபடியும் will copy the same thing. டிஸ்ப்ளே காப்பி பண்ணிக்கிறேன்ப்பா. நான் f.close போடலனாலும் ஒர்க் ஆச்சு, நான் போட்டுருங்க. மேம் delete வந்து OS மாடியூல் யூஸ் பண்ணி பண்ணோம்ல மேம்? பண்ணா பெட்டர் தான், அது பண்றதுதான் ஈஸியும் கூட. மேம் ஆக்சுவலி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க, ஆனா அது எனக்கு சரியா புரியல. ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஓஎஸ் மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம டெலீட் பண்ணும்போது ஆக்சுவலா என்ன பண்றோம்னா we are deleting ஒரு ஃபைல்ல இருந்து. நம்ம நார்மல் கான்செப்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பெரிய ஃபைல் இருக்கு, நடுவுல நம்ம ரெண்டு வேல்யூ அங்க இருந்து டெலீட் பண்ணணும்னு சொன்னா இட் ரிக்வயர்ஸ் a lot of moving from bottom to that place. நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணிடுவோம். புது ஃபைலை கிரியேட் பண்ணி இந்த எல்லா வேல்யூஸும் கொண்டு போய் அங்க போட்டுட்டு இந்த பழைய ஃபைலை டிஸ்கார்ட் பண்ணிட்டு புது ஃபைலுக்கு
பழைய ஃபைலோட பேரை கொடுப்போம். அதுதான் ஐடியா. ஐடியா இஸ் டு ரீநேம் த ஓல்டு ஃபைல், ரீநேம் த நியூ ஃபைல் வித் த ஓல்டு ஃபைல் நேம். ஏன்னா எல்லா இடத்துலயும் ரெஃபர் பண்ணிருப்போம்ல. இப்ப நான் எம்ப் டாட் டாட்னு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் அந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன், எம்ப் நியூ டாட் டாட்னு போட்டேன் அப்படின்னு சொன்னா என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் ரெஃபர் பண்ணுதோ அதெல்லாம் அடி வாங்கும். அங்கெல்லாம் நோ ஃபைல் நோ ஃபைல் நோ மேம் அது ஃபைல் டெலிட் பண்ணும்போது ஃபைலோட கீழ இருந்து வருமா இல்ல மேல இருந்து வருமா? இல்ல நம்ம இப்ப பண்ணவே மாட்டோம். நம்ம ஆக்சுவலா டெலீட் பண்ணணும், அதுதான் பண்ணணும். நம்ம கீழ இருந்து போய் ஒவ்வொரு ரெக்கார்டா எடுத்து மேல ஷிஃப்ட் பண்ணணும், லிஸ்டா வச்சு பண்ணணும். இந்த மாதிரி சிசி பிளஸ் பிளஸ்ல பண்ணிட்டு இருந்தோம். பட் பைத்தன் இப்ப அதெல்லாம் பண்றதே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, வேலையே வேணாம், ரொம்ப ஃபாஸ்ட் பைத்தன், நீங்க அப்படியே மொத்தமா இன்னொரு ஃபைலுக்கு காப்பி பண்ணிருங்க. உங்களுக்கு 10 ரெக்கார்டு இருக்கு, ஒரே ஒரு ரெக்கார்டு வேண்டாம், 9 ரெக்கார்ட்ஸ் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா யூ ரிமூவ் த ஓல்டு ஃபைல் அண்ட் கிவ் த நியூ ஃபைல் த நேம் ஆஃப் த ஓல்டு ஃபைல் இட் செல்ஃப். ரிமூவ் ரீநேம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. ஸோ அதுதான் பண்ண போறோம். ஒரே நிமிஷம். இம்போர்ட் பிக்கிள் ஆஸ் யூஷுவல் நான் போடணும். மேம் இப்போ ஒரு ரெக்கார்ட் மூவ் பண்ணா ஒரு ப்ரோக்ராம் எழுதணுமா மேம்? ஆமா, அதுதான் இங்க விஷயம். ஆனா எல்லாமே செகண்ட்ஸ் நடக்குது இல்ல, நானோ செகண்ட்ஸ்ல நடக்குது. அதனால நமக்கு டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே கூப்பிட்டுட்டு கண்டென்ட்ஸ் பிஃபோர் பிரிண்ட், கண்டென்ட்ஸ் பிஃபோர் டெலீட். கீர்த்தனா ட்ரை பண்றியா? சொல்றியா ப்ரோக்ராம் எனக்கு? புக்க பார்க்காம சொல்லு. மேம் நீங்க இதை சொல்லி தந்துறீங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். பாலா ட்ரை பண்ணலாமாப்பா டெலீட்? எஸ் மேம் டெலீட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். லெஃப்ட் டெலீட்டாப்பா? எஸ் மேம். ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்தாலும் மேம் எம்ப்ளாய் நம்பர் வாங்குறோம். யூசர்ட்ட இருந்து எம்ப்ளாய் நம்பர் வாங்கிட்டு delete மட்டும் பண்ணுவோம். left delete வந்து let's say e is equal to int input அப்பா. int input, enter the employee number to delete. Yes ma'am. Okay, f is equal to, இது ஓபன் பண்ணிவோமா? இதே மாதிரி delete வந்து read பண்ணும், delete க்கு read தான் பண்ணணும் இல்லையா? சோ இதே மாதிரி பண்ணிட்டு லோட் வரைக்கும் மாறாதுன்னு நினைக்கிறேன். yes ma'am. f is equal to open if ஒரே நிமிஷம்ங்க, ஒரு சைஸ் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். இதுல 14 வெச்சுப்போம். லிஸ்ட்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல எம்ப்ளாயி நம்பர் இருக்கா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருக்குப்பா, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. if x of 0 is equal to e then pass. X of 0 is double equal to e, pass. ஆமா, இப்போ வந்து delete பண்ணனும்ல, இவன் மட்டும் எழுத மாட்டோம் நம்ம. அப்பன் பண்ணனும். இதுக்கு முன்னாடி ஒரு இதுல அப்பன் பண்ணிக்கணும்ல, லிஸ்ட் எம்டி. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப டைரக்டா எழுதிடுவோம்பா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டெம்ப் கிரியேட் பண்ணிப்போம். கீர்த்தனா நீ பாத்துக்கோ, நீ தான் கேட்ட. இப்போ நான் delete பண்ணதா ஒரு ஃபேக் ஃபைல் நான் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ f is equal to open temp.dat. பேரே டெம்ப்னு கொடுக்கிறேன், ஏன்னா இட் இஸ் a temporary file. அதை நான் வந்து புதுசா நியூ ஃபைலா வச்சுக்கிறேன். ரைட் பைனரியில தான் வைக்கணும், அப்பெண்ட்ல வைக்காதீங்க, ரைட் பைனரியிலே வச்சுக்கோங்க. அதை இப்ப வெளியில வந்துட்டு எல்ஸ், தட் இஸ் அந்த நான் தேவையான ஒரு எம்ப்ளாயி தான் எனக்கு அவன் வேண்டாம், அவன் ஒருத்தன் வேண்டாங்கிறதுக்காக நம்ம அதை எல்லாரையும் என்ன பண்ண போறேன், புதுசா ஒரு ஃபைலுக்கு மூவ் பண்ணிக்க போறேன். ஸோ f1 டாட் டம்ப், dump x, sorry, டம்ப் இல்லையா, x of x, f1. ஸோ புது ஃபைல்ல கொண்டு போய் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ ஆமாப்பா, f1 டாட் pickle டாட். இது இந்த டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணிட்டு இது கொஞ்சம் இதுவா கன்ஃபியூஸ் ஆகுது. சோ while true போட்டுப்போம், டை போட்டோம். இப்போ எக்ஸெப்டா, எரர் பிரேக் ஹை லெவல்ல இருக்கா? இப்போ பாதி முடிஞ்சிச்சா வேலை? எல்லாத்தையும் கொண்டு போய் இப்ப நம்ம இன்னொரு ஃபைல்ல எழுதியிருக்கோம். இப்ப 2 ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். while true லெவலுக்கு வருவோம். லூப் முடிஞ்சிருச்சுப்பா, கரெக்டா? லூப் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து delete பண்ண வேண்டிய எம்ப்ளாயி தவிர மீதி எல்லாருமே வந்து இன்னொரு ஃபைல்ல எழுதியிருக்கோம். இப்போ f டாட் க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணாம இது ஒர்க் ஆகாது. f1 டாட் க்ளோஸ் போட்டுருங்க. 2 ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். os டாட் ரிமூவ் f, பழைய ஃபைலை ரிமூவே பண்ணிட்டோம். os டாட் ரீநேம் சோர்ஸ் கமா டெஸ்டினேஷன், எதா மாத்தணும், f1 f மாத்தணும். அவ்வளவுதான், முடிச்சோம்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. delete.
கூப்பிட்டுட்டு திருப்பி டிஸ்பிளே கூப்பிட்டு ஃபைல்ல வந்து அவன் இல்லைன்றத சொல்லிடலாம். சரிக்கா, டெலீட் ப்ரோக்ராம் புரியுதா பாருங்க. அதர் திங்ஸ் ஆர் ஃபைன், பட் அட்லீஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. டெலீட்டோட லாஜிக் எப்பயுமே இதுதான். அவங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸா கேட்க சான்ஸ் இருக்கு. இது வந்து ஜெனரலா ப்ரோக்ராமா எக்ஸாம்ல கேட்கறது இல்ல. டெலீட் அண்ட் அப்டேட் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க டேஷ் கொடுத்துட்டு உங்களை வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அவங்க விடவே விட்டுட்டாங்க. ஏன்னா நிறைய சர்ச்லயே உங்களுக்கு உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு. பாஸோட பர்பஸ் என்ன? என்னப்பா பாஸோட பர்பஸ் என்ன மேம்? டைரக்டா பாஸ் இல்ல இங்க நான் வந்து ஒண்ணுமே எழுதல. அவனை மட்டும் பாஸ் பண்றேங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அவனை நான் எதுவுமே பண்ணல. அந்த எம்ப்ளாயி வந்துட்டானா அவனை எழுத மாட்டேன் கொண்டு போய், அதுக்காக நான் பாஸ்ன்னு போட்டிருக்கேன். இல்ல நீங்க இங்க டைரக்டாவே இஃப் நாட் எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஈன்னு பிக்கிள் டாட் டம்ப்னு கொடுத்துடலாம். இது பாக்குறதுக்கு உங்களுக்கு கிளியரா தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. படிக்கும் போது ஈஸியா இருக்கும். எம்ப்ளாயியா இருந்தா, நம்ம தேடுற எம்ப்ளாயியா இருந்தா பாஸ் ஒண்ணும் பண்ண மாட்டோம். அப்படி இல்லைன்னா போய் டம்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக போட்டிருக்கேன். ஓகே மேம். ரன் பண்ணுவோமா? ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரை போட்டுருவோம் அதுல. லெட் மீ டேக் மை ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணாம பண்ண முடியுமா? ஓஎஸ் யூஸ் பண்ணாம பண்ண முடியும்பா. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அது. அப்டேட் கூட பரவாயில்ல, பட் டெலீட்டுக்கு அது ரொம்பவே டிஃபிகல்ட் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட் பண்ணி எழுதுனா எக்ஸாம்லயும் மார்க் வராதுப்பா. ஈஸியர் வே கிடையாது பண்றதுக்கு. அண்ட் ஓகே தானே, அது பாட்டுக்கு ஓஎஸ் இருக்கு, ரிமூவ் பண்றோம் ரீநேம் பண்றோம் அவ்வளவுதானே. ரன் மாடியூல் அப்பெண்ட் தான் பண்ண போறோம். ஏற்கனவே ஏன்பா மேம் இங்க நம்ம ஆர்பி பிளஸ் மோடு கூட யூஸ் பண்ணலாம் மேம். ரீட் பைனரி பிளஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஆர்பி பிளஸ் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங்னு சொல்றியா? வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 2 பேர் ஆட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி நம்பர் 3. ஓகேவா? 4 பேர் இருக்காங்க. இப்போ டெலீட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஆர் ஐ இன் ரேஞ்ச் லைக் ஸ்டார்டிங்ல கிரியேட்ல வந்து பிராக்கெட்ல என் போடாம ஜஸ்ட் என் மட்டும் போட்டா எரர் காமிக்குமா? பிராக்கெட்ல என் போடாம கொடுக்கவே முடியாதுல்ல. நம்ம சொல்லணும்ல ஐ இன் ரேஞ்சுக்கு 1ஆவது கொடுக்கணும்ல. நானு ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் இல்ல 2 கோலனாவது வைக்கணும். அங்க சும்மா ரேஞ்ச் மட்டும் கொடுக்க முடியாது. ஓகே. சோ டெலீட் ஃபங்க்ஷன்ல practical file இது வந்து டெலீட்டுக்கு போடுறோம். எங்க பாயிண்ட் விட்டுருக்கோம், திருப்பி அதே இருக்கலாம். வேற எங்கேயாவது OS ஆமா அந்த பாஸுக்குன்னு நினைக்கிறேன். அது முடிச்சிட்டேன். வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் சொன்னது பண்ணிட்டேன். திருப்பி சொல்லும் ஏதாவது. நான் வேற குட்டியா வேற ஆக்கியிருக்கேன்ல. ஓகே, கண்டென்ட்ஸ் பிஃபோர் டெலீட் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. சூப்பரா. இப்ப எம்ப்ளாயி ஐடி டு டெலீட்னு கேட்டிருக்கேன். யார் போடுவோம்? 2 தூக்குவோமா? OS dot remove string bytes not like buffer. இந்த எரர் நமக்கு இதுக்கு வந்ததே இல்லையே. ரிமூவ் ஆஃப் எஃப் தானே பண்ணுவோம் எப்பயுமே. நம்ம ஃபைல் நேம தர சொல்லுதா? Oh my God. ஃபைல் நேம் இப்ப நமக்கு பிரச்சனை. ஏன்னா என்ன பண்ணிருக்கோம்னா டெலீட் பண்ணிருக்கோம், போயிட்டது. ரீநேம் பண்ணதான் தப்பாயிருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. ரன் திஸ். ஒரு ரெக்கார்ட் தானே போயிருக்கும். ஓஎஸ் புரியுதான் தெரியல. ஓஎஸ் எரர்னா அந்த ரெக்கார்ட் டெலீட் ஆயிட்டு இருக்கும். ஆனா அந்த ரெக்கார்ட் டெலீட் ஆயிட்டு இப்ப எம்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபைல் டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆயிருக்காது மேம். ஆமா. சோ ரீநேம் பண்ணும்போது தான் எரர் வந்திருக்கு. இல்ல டெலீட் ரிமூவே பண்ணிருக்காது. ரிமூவே ஆயிருக்காது மேம். ரிமூவ்லயே எரர் வந்துருச்சு. அப்ப
அப்பனா ரிமூவ் எரர் வந்து ஐ திங்க் நம்ம ஓகே நினைக்கிறேன். நமக்கு ரன் பண்ணுவோமா இது? ஓகே, ரிமூவ் ஆயிடுச்சு. சரியா கண்ணா? ஸோ ஒர்க்கிங் ப்ரோக்ராம ஈஸியா பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாம். ஏன்னா அவ்வளோ ஒர்க் கிடையாது உங்களுக்கு. நிறைய வேஸ் இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு. நம்ம அதுலயே நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் ஆன் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி விச் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷார்ட்டா எவ்வளவு சிம்பிளா படிக்க முடியுமோ படிச்சு முடிச்சிருங்க. டெலிட்டுக்கு இது ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமா பைஹார்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை. ஒரு ரிமூவ், ரீநேமோ, இம்போர்ட், ஓஎஸ், இம்போர்ட் பிக்கலோட வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரியா? இதுல வந்து அப்டேட் இருக்கு. ஒன்னு அப்டேட் முடிச்சுட்டு சிஎஸ்வி முடிச்சோம்னா ஒரு மாதிரி முடியும். ஐ திங்க் வி ஹேவ் டைம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சரி, இப்போ நான் இதே காப்பி பண்ணிக்கிறேன். ஐ வில் கோ டு மை அப்டேட். அப்டேட் என்கிட்ட ப்ரோக்ராம் இங்க இல்ல. ஸோ நீங்க தான் கரெக்டா சொல்ல போறீங்க. சரியா? கண்டென்ட்ஸ் பிஃபோர் டெலீட் டிஸ்பிளே பண்ணிப்போம். பிஃபோர் அப்டேட்னு எழுதிக்கிறேன் இங்க. அவ்வளவுதான். எம்ப்ளாயி ஐடி டு அப்டேட். இப்போதைக்கு சேலரியை மட்டும் அப்டேட் பண்ண விடுவோம். சும்மா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். எம்ப்ளாயி ஐடி டு அப்டேட் சேலரி. அதே வேலை தான். ரீட் வெதர் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கதான் வந்து எப்படி பண்ண போறீங்கப்பா நீங்க? அப்டேட் யார் பண்ணீங்க? ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க உள்ள? ஹேவ் மேம் தே யூஸ்ட் சீக் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்களா இல்ல இதே மாதிரியா? இதேதான் சீக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க மேம். சீக் யூஸ் பண்ணி பண்ணலாம். வந்து இந்த ஓஎஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். ஆக்சுவலா இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டெலீட் மாதிரியே அப்டேட் பண்ண முடியும். ஒரே ப்ரோக்ராம் பைஹார்ட் பண்ண சொல்லுவோம் முன்னாடிலாம். நாங்க ரொம்ப ஈஸியா போயிடும் உங்களுக்கு. ஏன்னா அங்க எப்படி மாத்தணுமோ புரியுதான் தெரியல உங்களுக்கு. அந்த லாஜிக் மட்டும் சும்மா நான் சொல்றேன் உங்களுக்கு. இதே ப்ரோக்ராம் பைஹார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சேம் லாஜிக் இங்கேயும் யூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஐடி இருந்துச்சுன்னா அதை போய் இங்க அப்டேட் பண்ணிடுவீங்க. அப்டேட் பண்ணி டம்ப் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஈஸி ப்ரோக்ராம் அதுவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் யூ கேன் டூ இட். ஜஸ்ட் அதை மட்டும் நாங்கள் எழுதி முடிச்சிருவோம். தென் ஐ கோ டு தட் சீக் லாஜிக். ஏன்னா சில ஸ்கூல்ஸ் நானா அதையே பண்ண சொல்வேன். ஒரு ப்ரோக்ராம் பைஹார்ட் பண்ணிட்டியா அதையே பண்ணிட்டு அப்படின்னு தான் சொல்வேன் நான். ஓகே, இப்போ வந்து என்டர் எம்ப்ளாயி ஐடி டு அப்டேட் சேலரி ஒன்னு. நெக்ஸ்ட் S is equal to input enter new salary. int input தான் எங்கேயும். int input enter new salary. நமக்கு தேவையான எம்ப்ளாயி நம்பர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா x of 2 is equal to yes. else pass. ஒண்ணுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம். உங்களோட delete ப்ரோக்ராமை நீங்க பைஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா you can just do this. The program will perfectly work. delete மட்டும் நான் அப்டேட்னு மாத்திக்கிறேன். இப்போ வேற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. முன்னாடி போட்டதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இந்த லைன் இருக்கு. எஸ் லைன் ஒன்று நான் போட்டிருக்கேன். அந்த எஸ் லைன்ல வச்சு சேலரி தான் நான் வாங்கியிருக்கேன் புதுசா. வேற எதுவுமே இங்க சேஞ்ச் பண்ணாம நான் அதே லாஜிக் யூஸ் பண்றேன். ஒருவேளை நான் தேவையான எம்ப்ளாயி நம்பரா மேட்ச் ஆச்சுன்னா அதை நான் மாத்திக்கிறேன். வேணா நம்ம இன்னும் நீங்க பண்ணலாம். அங்கேயும் பண்ணிருக்கணும். அதை நம்ம இங்க பண்ணல. இங்க வந்து found equal to false. நம்ம பிளாக் வச்சு போடுறது பார்த்திருக்கோம் முன்னாடியே. 11th படிச்சிருக்கணும் நம்ம. நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு எம்ப்ளாயி இல்லைன்னா அந்த மாதிரி எம்ப்ளாயி நம்பர்ல யாருமே இல்லைன்னு சொன்னா ஃபவுண்ட் ஃபால்ஸாவே இருக்கும். ஸோ நான் வந்து ஃபவுண்ட் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு எரர் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடலாம். எப்ப முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கூட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இஃப் ஃபவுண்ட் இஸ் ஸ்டில் ஃபால்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறது இல்லை, அதனால வந்து நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் ஐஜிசிஎஸ்சில மத்த ஐசிஎஸ்சி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்ரி. இதெல்லாம் 10 மார்க் ஒரு ப்ரோக்ராம்க்கு எக்ஸாம்லயே. இதெல்லாம் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் 10 மார்க்ஸ் வரவே வராது. நீங்களும் படிக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி படிச்சுக்கலாம். பிரிண்ட் எம்ப்ளாயி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எம்ப்ளாயி ஐடி நாட் ஃபவுண்ட். ஸோ இல்லைன்னா நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூவா இருந்துச்சுன்னா எல்ஸ் வந்து சும்மா மெசேஜ் கொடுத்துக்கலாம். வேணா பிரிண்ட் update successful, something like that. So நான் வந்து update கொடுத்துட்டு டிஸ்பிளேவை திருப்பி கூப்பிடுறேன்.
சரி, அது ஜஸ்ட் ஒரு லாஜிக் ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் டு. சில ஸ்கூல்ஸ் இது ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்கு. சீக்கெல்லாம் ரேண்டம் எல்லாம் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் பண்ண மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இது ரொம்ப ஈஸி லாஜிக் தான். உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் பண்ணா ஐ ஹோப் திஸ் வில் ஆல்சோ ஒர்க். ப்ராக்டிக்கல் 6 அப்டேட் 1 ன்னு வச்சுப்போம். இது ஃபர்ஸ்ட் லாஜிக். இது என்ன பார்த்துட்டு வந்து ஒரே பிக்கிள் டாட் டம்ப் தான்ப்பா போடுறேன். ஒன்னு சேஞ்ச் பண்ண ஃபைல போடணும், இல்லைன்னா சேஞ்ச் ஆகாத ஃபைல போடணும். அவ்வளவுதான் வேலை. கண்டென்ட்ஸ் பிஃபோர் அப்டேட். ஓகே, 1 ரொம்ப சேலரி கம்மியா இருக்கு, அதை மாத்த ட்ரை பண்ணுவோம். ஒரு 3000 போடுவோம். சரியா? ஓகே, ஸோ பியூர்லி யுவர் சாய்ஸ் தாக்கண்ணா. நம்ம எதுவுமே நீங்க இதுவா பண்ணணுன்றது இல்லை. பட் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு மேம், எங்க ஸ்கூல்ல ஒன்றும் சொல்லவே இல்லைன்னா ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆயிடும். உங்களுக்கு நிறைய லைன்ஸ் வரும், எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ இதே ப்ரோக்ராம we will change the logic for இந்த OS ES எல்லாம் தூக்கிடுவோம், மேல தேவையில்லை. கண்டென்ட்ஸ் பிஃபோர் அப்டேட் பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது நமக்கு. ஒரே நிமிஷம்ப்பா. ஹலோ, ஓகே. ஸோ யாருப்பா சொல்றீங்க? எனக்கு ப்ரோக்ராம அப்டேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லோடு பண்றதுக்கு முன்னாடி சீக்கா ஸ்டோர் பண்ணிக்கலாமா? இது ஐடியா என்னன்னு பாருங்க. அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ரெக்கார்டா படிக்க போறோம். ஒரு ரெக்கார்டை படிக்கும் போது அதோடைய பொசிஷனை ஸ்டோர் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை மாத்திட்டு திரும்ப அந்த பொசிஷனுக்கு போய் ஓவர் ரைட் பண்ண போறோம். இட்ஸ் லைக் வெரி சிம்பிள். நீங்க பாருங்க, இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இது இருக்கா? டேட் ப்ரோக்ராமா? இது சிஎஸ்பி ஃபைல். அது இங்கே நான் சும்மா உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. 1A1000 போட்டிருந்தோம். இங்க வந்து 2B ஒரு 3000, 3C ஒரு 5000, இப்படி ஏதோ போட்டு வச்சிருக்கோம் நம்ம. இப்ப நம்ம லாஜிக் என்ன பண்ண போறோம்? அப்டேட் பண்ண போறோம். லெட்ஸ் சே B ரெக்கார்ட் நான் அப்டேட் பண்ணணும். சோ நான் ஃபர்ஸ்ட் இதை படிப்பேன். இதோட பொசிஷனை வந்து ஃபர்ஸ்ட் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி பிக்கிள் டாட் லோடு பண்ணிட்டோம்னாவே அடுத்ததுக்கு போயிடும். யூ நோ த லாஜிக் ஆஃப் லோடு ரீட் எல்லாமே என்ன பண்ணோம்னா, இட் வில் ரீட் தட் லைன் and immediately the file pointer will come and be ready to read the next line. So இது உள்ள போறதுக்கு முன்னாடி, லோடு பண்றதுக்கு முன்னாடி position is equal to f.tell ன்னு சொல்லுவோம். So position வந்து first let's say இங்க 0ல ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். first வந்து position 0ல இருக்கு. Now I will read this and check the employee number. என்ன நான் calculation பண்றேன், இந்த நம்பர் கிடையாது, நான் மாத்த வேண்டியது. So ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் வந்து just if x of 0 equal to e அப்படி இருந்துச்சுன்னா பண்ண சொல்றேன். அது இல்ல, அதனால எல்ஸ்ல போயிட்டு ஒண்ணும் பண்ண தேவையில்லை. எல்ஸ்ல இருக்கு நான் இருந்தா மட்டும்தான் நான் மாத்த போறேன். எல்ஸ்ல போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm not going to change my x. So இப்போ எல்சோ இன்ஃபேக்ட் எல்சே கூட இதுக்கு தேவையில்லை. pickle dot dump அது கூட பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் இல்லையா? அது கூட பண்ண தேவையில்லை. ஓகே, இப்ப x of 0 is equal to e இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் for that matter இங்க நான் 2 படிச்சிருக்கேன். இங்க let's say my position is 10 பொசிஷன் ஸ்டோர் பண்ணிருக்கேன். பொசிஷன் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன், ஆமா நான் இதுதான் மாத்தணும்னு ஆயிடுச்சு. நான் உள்ள வந்து x of 2 is equal to s ன்னு போட்டேன். சேலரிய மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறமா now I have a problem because I have to now change it back. ஏன்னா இப்ப நான் அப்டேட் பண்ணிட்டேன் இல்லையா? சோ நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய ஃபைல் பாயிண்டர் இப்ப கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 படிக்க ரெடியா இருக்கு. நான் அதை மேல மூவ் பண்ண போறேன். சோ இத மாத்திட்டு f டாட்
seek of position. நான் முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த பொசிஷனுக்கு நான் ஃபைல் பாயிண்டர் தூக்கிட்டு போக சொல்றேன். ஸோ ஃபைல் பாயிண்டர் இங்க இருந்து மேல மூவ் பண்ணி 10க்கு வர வச்சுட்டேன். வந்ததுக்கு அப்புறமா ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ரைட் இட் அகெயின். ஐ எம் கோயிங் டு ரீரைட் pickle dot dump x, இவ்வளவுதான் லாஜிக். அப்டேட்டோட லாஜிக்னு பாத்தீங்கன்னா அது இவ்வளவுதான். நம்ம எதுவுமே பண்ணல, பாயிண்டர் வச்சு ப்ளே பண்றோம். அந்த பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் கொண்டு போகும், அந்த பொசிஷனுக்கு கொண்டு போகும் ஃபைல் பாயிண்டர். இப்போ இங்க போய் ஃபுல்லா எழுதி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா திருப்பி இங்க வந்துரும். மறுபடியும் போயிட்டு pickle dot load சொன்னா 3 படிக்கும். சோ இப்படியே போகும். பட் நம்ம ஆக்சுவலா இங்க முடிச்சதுக்கு அப்புறமே கூட பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மாத்திட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம வெளியவே வந்துடலாம் அப்டேட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிபெண்டிங் ஆன் த லாஜிக் தான். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ற மாதிரிலாம் ஐ டோன்ட் திங்க் தே வில் கிவ் நவ் அந்த அளவுக்கு. இது மட்டும் ட்ரை பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராம் மட்டும். வேர் ஆர் வி? ஸோ அதுதான் லாஜிக் இங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஈவன் ஐ லோட் ஐ எம் கோயிங் டு சே பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் டெல். உள்ள ஆர்குமெண்ட் கிடையாது டெல்லுக்கு. இங்க போட்டோம் இல்லையா, இங்க ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ வச்சிருக்கேன். நான் தூக்கிக்கிறேன் பிகாஸ் எனக்கு இல்லைன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமே கண்ணுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ ரெக்கார்டே எல்லாம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு அது இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். எக்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு எஸ் போட்டுட்டோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ரெக்கார்டா மாத்தியாச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு நவ் சே எஃப் டாட் சீக் ஆஃப் பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு போயிட்டு pickle dot x, f. இங்க இன்னொரு ஃபைல் தேவையில்லை, டெம்பரரி ஃபைல் தேவையில்லை. ஸோ அதை மாத்திட்டோம். ஸோ கொஸ்டின் கேட்கும் போதே கிளியரா கேட்பாங்க, வித்தவுட் யூசிங் டெம்பரரி ஃபைல் அப்படின்னு கொஸ்டின்லேயே இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ரிலேட் டு இட். என்ன கேட்கறாங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனே இல்லை. நீங்க அப்போ வந்து ஓஎஸ் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ டெம்பரரி ஃபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா ரேண்டம் ஃபைல் ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இங்க ஓபன் பண்ணிருக்கோம். அவ்வளவுதானப்பா? இது வேற இருக்கா? வேற இங்க ஆர்பி பிளஸ் வரும் மேம். இங்க டம்ப் பண்றோம் மேம். டம்ப் பண்றதுனால ஆர்பி பிளஸ். ஆமா, எஸ். ஸோ இங்க ஒரு எல்ஸ் தேவையே இல்லை நமக்கு இல்லையா, எதுவுமே பண்ண போகுது இல்லை எல்ஸ்னா. ஓகே, ட்ரைக்கு நேரா இஓஎஃப் எரர் இருக்கா? count is equal to false else f1 தேவையில்லை நமக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து லெட்ஸ் சே அப்டேட் 1 நான் பேர் கொடுக்குறேன்னா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன். இதுதான் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு சொன்னேன். பைனரி ஃபைல்ஸ் மட்டும் வச்சு சூப்பரா ப்ராஜெக்ட் பண்ண காலம்லாம் இருக்கு. பைனரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து ஒவ்வொரு தனித்தனி ஃபைலா வச்சுக்கிட்டு உங்க இம்போர்ட் பிக்கிள் மாதிரி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதையே இம்போர்ட் இது ஒரு மாடியூலா நீங்க வச்சுக்கலாம். எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு மாடியூலா நீங்க கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள வச்சு யூஸ் பண்ணியா பலானி? அதெல்லாம் உங்க ப்ராஜெக்ட்ல இல்ல, சும்மா அப்படி போட்டியா? இம்போர்ட் எம்ப்ளாயியா? நீ தனியா ஒரு மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப நீ மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் கூட அதை யூஸ் பண்ண முடியும். ஓ அப்படி தான் ஆமா பண்ணலாம். ஆமா, அதுல கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்க. அது புதுசா ட்ரை பண்ணுங்க. சைட் பேக்கேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் உங்க பைத்தன்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவுமே அது கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சா இருக்கும்ல. நீங்க பண்ற ப்ராஜெக்ட் உங்களுக்கே வந்து இப்ப நீங்க யாருக்கு வேணா நீ கொடுக்கலாம் உங்களுடைய. அப்ப அவங்க இம்போர்ட் பாலான்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாலா டாட்னு போடலாம்ல, பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம். பைத்தன் ஓபன் சோர்ஸ்னா அதுதான். நீ உன்னோட ஓன் லாஜிக் நீ கிரியேட் பண்ணிட்டு நீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீ கொடுத்துட்டேன்னா இன்னொருத்தர் வந்து உன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் நீ பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைல் நேம் வந்து நீ அவங்க கிட்ட கொடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், இன்புட்டா வாங்கிக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டனா சூப்பர், யார் வேணா யூஸ் பண்ணலாம் உன் ப்ரோக்ராம். ஓகே, ட்ரை பண்ணுங்க குட்டி. அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, அப்டேட் 1 போட்டோம். ரன் பண்ணி பார்க்கலாமா? டிஸ்பிளே நான் தூக்கிட்டேன்னா அப்ப டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. எப்படியும் தனியா டிஸ்பிளே ரன் பண்ணிக்கலாம். எரர் கொடுக்காம ஒர்க் ஆச்சுன்னா சரி. practical update 2 CSV எடுத்து இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல. அப்டேட்ஸ் அதே we'll assume that contents அங்க இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம 3க்கு 5000 இருக்கு, அதை மாத்துவோமா?
5000 வந்து ஒரு 5500 போடுவோம். எரர் வந்துச்சா? அப்டேட் சக்சஸ்ஃபுல் வந்திருக்கு. ஃபைல போய் நம்ம பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஃபைல பார்க்க முடியாது. ஸோ யூ வில் டேக் த ப்ராக்டிகல் 2 அப்பா ப்ராக்டிகல் 3 தான் நினைக்கிறேன். இங்க டிஸ்பிளேவை மட்டும் கூப்பிடுவோமா? மாறிடுச்சு பாருங்கப்பா, தெரியுதா உங்களுக்கு? 3C 5500 மாறி இருக்கு. ஸோ உங்க கோடு வந்து எப்பயுமே பைஹார்ட் பண்ற கோடு வந்து பர்ஃபெக்டா நீங்க யாரையும் நம்பாதீங்க. அந்த கோடை நீங்க ஒரு வாட்டி எழுதி பார்த்து மாதிரி போட்டு பார்த்து இது ஒர்க் ஆச்சுன்னா அப்புறம் பைஹார்ட் பண்ணுங்க. அப்புறம் யார் சொன்னாலும் இல்ல இல்ல கரெக்டா ஒர்க் ஆகுது, நான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உங்க லாஜிக் தான் எக்ஸாம்ல இல்ல. ஒரு வேர்டு நீங்க மாத்தி எழுதினாலும் ப்ரோக்ராம் தப்பாயிடும். ஒரு லைன் நீங்க மாத்தினாலும் உங்களுக்கு அவுட்புட் வராது. சோ நீங்க கான்பிடென்டா போடணும்னா எஸ் யூ ஹேவ் டு ஆல்சோ ரிமெம்பர் த கோட், அதுவும் இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு பை ஹார்ட் சர்டன் திங்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஈஸியர். அந்த நேரத்துல உட்காந்து நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டென்ஷன் ஆகும், உங்க டீச்சருக்கும் டென்ஷன் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் போலாம் அடுத்த ப்ரோக்ராம். ஐ திங்க் சிஎஸ்பி ஒரே ஒரு ப்ரோக்ராம் எனக்கு போட்டுருவோம், அவ்வளவு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் மேபி we can continue with the rest of the programs next class. ஸோ சிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். யார் சொல்ல போறீங்கன்னு தெரியல. நான் சிஎஸ்பி யார் ஸ்கூல்ல முடிச்சிட்டீங்க? நிறைய தப்பு வரும் அதுல. இப்போ ஜெயபிரஷிதா முடிச்சாச்சா உங்க ஸ்கூல்ல? சிஎஸ்பி ஃபைல் முடிச்சிட்டாங்களா? நீதான் என்கிட்ட பேசவே இல்லை இன்னும். முடிச்சிட்டாங்களா? சொல்லுவா. அதித்தியும் ஜெயபிரஷிதாவும் தான் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. எரர் இருந்தா நான் உங்களை தான் கேட்க போறேன். என்ன எஸ் மேம். பண்ணலாம்ப்பா? இம்போர்ட் சிஎஸ்பி போட்டுருவோமா? இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ரோக்ராம்னு பார்த்துப்போம். சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ண சொல்றாங்க. மொத்தம் வந்து எத்தனை ஃபங்க்ஷன் என்ன பண்ண சொல்றாங்க? ரோல் நம்பர், நேம், செக்ஷன், மார்க்ஸ் 4 இன்புட் வாங்கிக்க சொல்றாங்க. ஷோ டு டிஸ்பிளே ஆல் த டீடைல்ஸ், ஆவரேஜ் மார்க்ஸ் greater than or equal to 80. சரியா? 3 ஃபங்க்ஷன் போட்டு முடிச்சிருவோம் அந்த ப்ரோக்ராம். இம்போர்ட் சிஎஸ்வியா? எஸ் மேம். நெக்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட்? F is அதித்தியா? equal to F is ஜெயபிரஷ்தா equal ஜாலி ஆயிட்டே. ஜெயபிரஷ்தா படா அதித்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு. வாங்க அடுத்த கொஸ்டின் நீதான் வாங்க. அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் நீ சொல்ல அதித்தி. ஷோ Okay, வந்து நான் ma'am. அவகிட்ட வாங்கிக்கிறேன். F is equal to open student dot csv write binary. See, ஏன் பைனரி? right mode. ரைட் மோட். அப்புறம் இங்க தானே நம்ம ஏதோ மாத்துவோம். எழுதும் போது தானே நியூ லைன் ஈக்குவல் டு போடணும். Yes, எல்லாம் ma'am. ஒர்க் ஆகாதே. நியூ லைன் ஈக்குவல் டு வெறும் எம்டி இல்லையாப்பா? Yes, கரெக்டா? ma'am. ஹரேஷ் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் உங்களை எல்லாம் கேட்கவே நினைக்காதீங்க. சரி, மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமே தான் விட்டுட்டு W is equal to csv dot writer of f. csv dot writer of f. f. ஓகே. அடுத்தது a is equal to இதுவும் என்ன பண்ணுவோம்? நிறைய வாங்கி போட்டுருவோம் ஒரே வாட்டி. சரியா? நான் இங்க வந்து வேற லாஜிக் யூஸ் அதுக்கப்புறமா பண்றேன். ரெக்கார்ட் சோ ஃபர்ஸ்ட் while true போட்டுக்கிறேன். நீ சொல்ற மாதிரி ஒண்ணொண்ணா வாங்குவோம். a is equal to 4 வேல்யூ வாங்குறேன். student name, ரோல் நம்பர், நேம், செக்ஷன், roll ஆவரேஜ். number, name. ரோபோ சொல்ல டைப் பண்ணா நல்லா. அடுத்த ஸ்டூடெண்ட் நேமா மேம்? ஆமாப்பா. நெக்ஸ்ட் வந்து நேம் இன்புட் போட்டுப்போம். என்டர் நேம், அப்புறமா மார்க்ஸ் செக்ஷன், இன்புட், ஒரு d is equal to float போடுவோமா? இன்டே போட்டுருவோம். இன்டே போதும், ஆவரேஜ் தானே இருந்தாலும் பரவாயில்ல. இன்புட் நீங்க வேணா float-ஆ மாத்திக்கோங்க. சரியா? என்டர் ஆவரேஜ் மார்க்ஸ். ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ABCD. ABCD எல்லாரும் ABCD போட போறீங்க எக்ஸாம்ல. நீங்க கரெக்டா மாத்திக்கோங்க. சரியா? அதெல்லாம் மாத்துங்க. எக்ஸாம்ல டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாத்தி போடுங்க. இப்போதைக்கு ABCD படிச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் வந்து எழுதிருவோமா? எழுதிருவோமா? ரைட் W dot write rec. ரைட் ரோஸ், Right row. ரைட் ரோ REC அப்பா. REC. ஆனா இது வந்து இந்த வாட்டி மட்டும் என்ன பண்ணாங்க? 4 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இந்த சாம்பிள் பேப்பர்ல தான். போர்டு எக்ஸாம்ல எல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரைட் ஆல் த ரோஸ் டுகெதர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஒரு சின்ன வேர்ட் அதுல கொடுத்திருந்தாங்க. அடிஷனல் பிராக்டிஸ் பேப்பர்னு ஒன்று போட்டு சிஎஸ்க்கு. அப்போ ஒண்ணுல ரைட் ரோஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. சோ மொத்த ரெக்கார்டையும் வாங்கி முடிச்சுட்டு கடைசியில கொண்டு போய் எழுதுன்னு சொன்னாங்கன்னா அப்படி பண்ணணும். அது நான் உங்களுக்கு மேபி ஃபைனலா ரிவிஷன் பண்ணும்போது சொல்றேன். பட் ஆஸ் ஆஃப் நோ உங்க ப்ரோக்ராம் இது வரை நம்ம இன்னும் வைல் ட்ரூல இருக்கும்ல, அதை முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். சோ ஒரு ரெக்கார்டு எழுதி முடிச்சிட்டேன். இப்போ CH is equal to
இன்புட் பிரஸ் Enter n to exitனு போட்டுருவோமா? பிரஸ் n to exit. இல்லைன்னா உள்ள சுத்திட்டே இருப்பேன்னு சொல்லிடுவோம். ஓகே. If ch is equal to n, break. முடிச்சிட்டோமா? இப்போ வயல்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப நீ சொல்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிப்போங்க ஃபைல. Yes. அவ்வளவுதானே? முடிச்சிட்டோம்ல Yes, கிரியேட் ma'am. பண்ணி. பத்தாகுமா அதித்தி? கிரியேட் பண்ணுவோமா? Yes, ma'am. Welcome. இது நமக்கு வேணுமே போய் பார்க்க முடியும்ல. ஸோ d:// போட்டுட்டு ரிஸ்கே எடுக்காம நான் ஒரு ஆர் முன்னாடியே போட்டுறேன் ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா ப்ராக்டிக்கல் 8 ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குமா இன்னைக்கு? ரொம்ப கம்மி தான். enter rule number 1, enter name, enter section. அச்சோ, செக்ஷன் நான் நம்பரா வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? செக்ஷன் ஏபிசிடியா வச்சுக்கோ. Rule number 1, name A, section A, average marks 90. Enter rule number 2, name B, mark 89. Press n to exit. போதும், 2 போதும் இப்போதைக்கு. சரி, இப்ப பாப்போமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அதித்தி. மேம் செக்ஷன் 8 மாத்திடுவோம் போயிட்டு. அது என்னனாலும் அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கதான் இருக்கும். செக்ஷன் பி போட்டேங்க. ஓகே அதித்தி இருக்கா? மேம் யூசுவலா அது எரர் த்ரோ பண்ணுவோம்ல மேம்? இல்ல அது பண்ணாது. ஸ்ட்ரிங்குக்கு பிரச்சனை வராது. அதே நீ இன்டீஜர்னு கொடுத்துட்டு ஏன்னு என்டர் பண்ணா எரர் கொடுக்கும். இது சும்மா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்க. ஓகே மேம். ஓகே ஜெயபிரஷிதாவாமா, நம்ம அடுத்தது சொல்லி பார்க்கலாம். எனக்கு ஷோ சொல்லி பார்க்கலாம். ஷோ டு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு சிம்பிள் ஷோ சொல்லிடு. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லு கித்தனா. எஸ் மேம் காலம் ஹெட்டரும் அந்த எக்ஸல்ல டிஸ்ப்ளே ஆகணும்னா என்ன பண்றது மேம்? ஆமா, இப்ப அது நம்ம தனியா என்ன பண்ணலாம்னா, முன்னாடியே இங்க w.writer போட்டிருக்கோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்மளே கொடுத்துக்கலாம். ரூல் நம்பர் கமா நேம் கமா. முன்னாடிலாம் அதை கேட்க மாட்டாங்க கீர்த்தனா, நான் இப்ப கேக்குறாங்க. இந்த சிபிஎஸ்இ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் சரி நீங்க மதிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெட்டிங்கும் சேர்ந்து வர்றதுக்கு. ஞாபகம் இருக்கா? நம்ம இதுவும் போட்டிருக்கோம். ஸ்கிப் ஹெட்டர்னு எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம். மறந்து போயிருப்பீங்க, லீவுக்கு முன்னாடியே பண்ணோம். இப்ப நான் w.write_row ஆஃப் ஹெட்டர் தனியா எழுதிக்கலாம். கிட்டனா ஓகேவா? இப்ப தனியா ஹெட்டர் எழுதிட்டேன். இப்ப நான் ரீட் பண்ணும்போது மறக்காம நான் ஃபர்ஸ்ட் ரோவை ஸ்கிப் பண்ணணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரோல படிக்க முடியாதுல்ல, ஃபுல்லாவே ஹெட்டிங்கா இருக்குதானே. அது நான் ஞாபகம் வச்சுக்கணும் டிஸ்பிளே இது பண்ணும்போது, செக் பண்ணும்போது. எங்கம்மா சொல்லுது? ஓகேயா? சரி ஓகே. ரைட் போட்டோமா? இருப்பா அப்பெண்ட் போட்டுருவோம். திருப்பி நம்மள வேலை வாங்கியிருப்போம். இது அப்பெண்ட் போட்டா வராது. மாத்தி அது பண்ணலாம். நான் வேணாம் நம்ம இது ப்ரோக்ராம்ல போட கத்துக்கோங்க. கேட்பாங்க, இப்பெல்லாம் கேக்குறாங்க. செக்ஷன் ஏ மார்க்ஸ் 100. 2 B செக்ஷன் பி. இங்க எதுவும் எரர் வரலன்னா, மோஸ்ட்லி எரர் இருக்க கூடாது. வந்துச்சா உனக்கு? பியூட்டிஃபுல்லா வந்துச்சா? அவ்வளவுதான். அங்க போய் மாத்தலாம். ஆனா அது மாத்தனா அப்புறம் ப்ரோக்ராம்ல இருந்து பண்ண தெரிஞ்சுக்கிறது எப்பயுமே பெட்டரா இருக்கும். சரி முடிச்சிட்டோமா? யாரு? ஜெயபிரஷிதாவா சொல்றியாமா? என்ன பண்ணலாம் இங்க? f equal to open students.csv கால் பண்ணிக்கிறவா இருவரே. student.csv ரீட் மோட். ஆமா, ரீட் மோட்ல போட்டுக்கிறேன் நானு. வேற எதுவுமே போட தேவையில்ல. ரீட் பண்ணும்போது நியூ லைன் எல்லாம் தேவையே இல்ல. அப்புறம் r is equal to csv.reader of f. csv.reader of f. சரி, அப்புறம் next of r கொடுக்கணும். எதுக்கு? வேண்டாம்ல. for போட்டாலே for row in r ஏ போதும்னு நினைக்கிறேன்மா. row in r for each row in r. ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, அதுக்கு சொல்றியா? பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணிடுவோம். அடுத்ததுக்கு பார்ப்போம். அதை ரோ இன் ஆர் நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரிண்ட் அழகா நான்
தனித்தனியா பிரிண்ட் பண்ணலாம், எல்லாம் பிரிண்ட் ரோவே கொடுக்குறேன் இப்போதைக்கு. பிரிண்ட் ரோ அவ்வளவுதானா? எஃப் டாட் க்ளோஸ் ஆமா. எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு ப்ராப்ளம் இல்ல, ஷோ அப்படியே போடலாம்னா ஷோ கால் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரியேட் இப்ப நான் போட மாட்டேன்ப்பா, ஏன்னா ஏற்கனவே ஃபைல் இருக்கு, வேணா அங்க போய் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன் கிரியேட் ரன் ஆடியோ. ஸோ 1A ஏதோ படிச்சு காமிச்சிருச்சு, இப்ப எனக்கு ஷோ வந்துருச்சு கரெக்டா இல்லையா? இதை வந்து நான் வேணும்னா இந்த மாதிரி லிஸ்டா இல்லாம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்கூல்ல கேட்டாங்கன்னா மட்டும் நீங்க பண்ணுங்க. அந்த ரோ ஆஃப் 0/t கொடுத்து போடலாம். இதை ரோ ஆஃப் 0/t இதான் தெரியல உங்களுக்கு. ஆமா, ஒரு /t போட்டுட்டு இப்ப லிஸ்டா பிரிண்ட் பண்ணாம ஒரு வேற ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படி நீங்க போடலாம். ரோ ஆஃப் 1 தானே. பாத்தீங்களா, கொஞ்சம் வேற மாதிரி பிரிண்ட் ஆகி ப்ராப்பரா அந்த எக்ஸல் ஃபைல் மாதிரி காமிக்கணும்னா இப்படி பண்ண சொல்லுவாங்க சில ஸ்கூல்ஸ்ல. இப்படி பண்ணணும்னா அது ஒண்ணு சின்ன சேஞ்ச் தான். ஓகே, நெக்ஸ்ட் யாரு இருக்கீங்க? எனக்கு சிஎஸ்வி ஃபைல்ஸ் யாருக்கு முடிச்சிட்டாங்க? பாலாக்கு முடிச்சிட்டாங்களா? லக்ஷயாக்கு முடிச்சாச்சா? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேம் இப்பதான் எனக்கு. ஹரிஷ் ட்ரை பண்ண போறியா? ஹரிஷ் கூட வரவே இல்லைங்களா? கிருஷ்ணா கேட்க மாட்டேன். சங்கீதா முடிச்சிட்டாங்களா? இல்ல சிவானி தான். சிவானி ட்ரை பண்றியா? என்ன பண்ணணும்னு பாத்துக்கோ. எனக்கு வந்து ஐ வாண்ட் மார்க் வச்சு நான் செக் பண்ண போறேன். ஓகே மேம். ஸோ நான் என்ன பண்றேன், ஐ வில் என்லார்ஜ் திஸ் பா. இந்த ஷோவே தான் எனக்கு இல்லையா? ஆமா மேம். இதை மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணுவோமா? ஷோவை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், தனியா ஒரு ப்ரோக்ராமா கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட சர்ச் மாதிரி இல்லையா? ஷோ டூடு பேர் இங்க கொடுத்திருந்தாலுமே கொஸ்டின்ல இட் இஸ் லைக் சிமிலர் டு யுவர் சர்ச். ஓகே மேம். மேம் ஒரே தடவை கொஸ்டின் என்னன்னு காமிக்கிறீங்களா மேம்? கொஸ்டின் எஸ் ஹரிஷ். ஹரிஷ் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனா உன்னை கேட்கவே இல்லை. மேம் இது கொஞ்சம் தெரிஞ்ச டாபிக் மேம். மேம் எனக்கு அந்த இதுல மட்டும் டவுட்டா இருக்கு மேம், நெட்வொர்க்ல கடைசி. நெட்வொர்க்ல யாரு தியரி தானே படிக்கணும் நீ ஃபுல்லாவே. அது நான் சில டவுட்ஸ் இருக்கு மேம், நான் அப்புறம் சொல்றேன் மேம். என்ன பண்ண சொல்றேன், டிஸ்பிளே ஆல் த டீடைல்ஸ் அண்ட் டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட போறேன். மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 தான் எனக்கு. மேம் ஃபார் ரோ இன் ஆர்க் அப்புறம் இதுதான் அவ சொன்னது நம்ம இங்க பண்ணணும். ரோ டாட் நெக்ஸ்டா சொன்ன ஜெயபிரஷிதா இங்க நெக்ஸ்ட் ஆஃப் ரோ மேம். அது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம் நாங்க. h is equal to next of r. நெக்ஸ்ட் கரெக்டா சொல்ல என்ன ஃபங்க்ஷன்? next next of r. இதுல இந்த ஹெட்டர் மட்டும் வந்துருது மேம். அதுக்கப்புறம் ரோ இன் ஆர் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிடுறாங்க. சரி ஓகேப்பா, சொல்றா தான் பார்ப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்கிப் பண்ணலாம். இஃப் நான் என்ன நினைச்சேன்னா ஒரு கவுண்ட் மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே வந்து வந்திருக்கு இல்லையா அந்த இதுல. ஆர்ல வந்து யூ ஹாவ் ஆல் த ஐட்ரபிள்ஸ். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை மட்டும் ஸ்கிப் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அவன் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோமா சிவானிங்க வந்து நான் இஃப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இன்ட் ஆஃப் ரோ ஆஃப் தி 0 1 2 3 greater than or equal to 80. மேம் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல மேம். ஓகே பண்ணிட்டேனா? ரோ இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லுவோமா? அது கரெக்டா இருக்காங்கம்மா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு அடுத்த ரெக்கார்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அடுத்த ரெக்கார்டுக்கு போகுதாம்பா. எனக்கு ஹெட்டர் வேணா இல்ல கீர்த்தனா, அதானே பண்ணுவோம். இப்போ நம்ம ஹெட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா? ஹெட்டிங்கை செக் பண்ணா அது இன்டீஜரா மாத்த முடியாது பாருங்க. ஏன்னா இன்டீஜர்ல வந்து ஹெட்டிங் இருக்கு, ஆவரேஜ்னு இருக்கு. அப்போ அதை வந்து மாத்தற சொன்னோம்னா திட்டும் நம்மள இல்லையா? சோ அங்க எரர் வந்துட்டே இருக்கும் நமக்கு. ஸோ ஸ்கிப் ஹெட்டர்னு பேரு. நம்ம எப்படி வேணா ஸ்கிப் ஹெட்டர் பண்ணிக்கலாம். பட் ஒன் ஆஃப் த வேஸ் இது சொல்றாங்க, பாப்பா ஒர்க் ஆதான் பாப்போம். அது பண்ணது இல்லை இது வரைக்கும். ஐ எம் நாட் வெரி ஷூர். ஓகே மேம். practical 9 CSV2 மேம் ஹெட்டரை சேர்த்து ரோ கவுண்ட் 3 கிட்டதே.
CSV is not defined import CSV. சொல்லுமா ஹெட்டரையும் சேர்த்து பண்ண முடியாதுப்பா. ஹெட்டரையும் சேர்த்தா செக் பண்ணவே முடியாதுமா. சோ ஹெட்டர் சேர்க்காம ரோவோட கவுண்ட் வந்து 3. ஆமாப்பா. ரோவோட கவுண்ட் 3 இருக்கு, 2 இருக்கா, 3 இருக்கா? greater than or equal to into 2 of 3. ஓ வரேன். இங்க க்ளோஸ் பண்ணிருக்கணும். கரெக்ட் தான், நீ சொன்ன கரெக்டா தான் சொன்னேம்மா. நான் தான் தப்பா பண்ணிட்டேன். நான் கவனிக்கவே இல்லை. வந்துருச்சா கரெக்டா? ஓ 2 பேருமே கிரேட்டர் தான் 80யா? மாத்துவோம் போயிட்டு கொஞ்சம் ஒரு 50 கொண்டு போவோம். க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பி ரன் பண்ணுவோம். இது 2 வரல பாருங்க இல்லையா? ஸோ கரெக்டா ஸ்கிப் பண்ணிருக்கு, உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் பண்றதுனால அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஜெயபிரஷித், ஐ திங்க் இது ஈஸி தான். இது நான் 0 வைக்கிறத விட இது ஓகே தான். சரியா? 7:30 ஆச்சு இன்னைக்கு. ஐ வில் ஸ்டாப் திஸ் ஹியர். டக்கனா we will continue. நீங்க மோர் ப்ரோக்ராம்ஸ் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா தான் போட முடியும். இப்போதைக்கு ஐ ஹவ் டன் த ப்ரோக்ராம்ஸ். உங்களுக்கு முடிஞ்சிச்சுப்பா. டிஏவி உடையது, உங்களோட பைனரி ஃபைல், சிஎஸ்வி ஃபைல்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் சிஎஸ்வி ஃபைல் இருக்கு, அடுத்தது மட்டும் இருக்கு. ஓகே, so we will continue this next week. Bye. the last